உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு செஷன் நம்ம பேச போகிறோம். நாம் இலக்கை தொடப்போகிறோம். ஆல்மோஸ்ட் இந்த வருடத்தில் என்னென்னலாம் நீங்கள் இலக்கு வச்ச பணக்காரன் ஆகணும் சார், கார் வாங்கணும் சார், சார் கல்யாணம் பண்ணாமல் இந்த வருஷம் முடியக்கூடாது சார், எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி வீட்டுக்கு மருமகளை கூப்பிட்டு வந்தே தீருவேன் சார், என்ன லட்சியம் வச்சுருக்கீங்களோ இந்த வருடத்தினுடைய எண்டுக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் எந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் நடக்க போகுது, பிஸ்னஸில் பெரிய அளவு போகிறேன் சார், நிறைய பேருக்கு கனவு. இதில் நம்ம எடுத்துக்கிற டூல்ஸ் எல்லாம் என்ன விதமான கருவிகளை வச்சு, குரு பகவான் உச்சம், இது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். இந்த பக்கம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி, இது ஒரு சந்தோஷமான விஷயம். கீழே செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணால் நம்ம இலக்கு அடையலாம், இந்த கடைசி 60 நாட்களில் நாம் எதை தொட்டால் நம் இலக்கு தொட முடியும் என்பதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்குது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியாக அதை பார்த்து விடலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சந்தோஷமே என்னவென்றால், 4ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிறார், நல்வாழ்க்கை தருகிறார். சார் ஒரு பெரிய கடல்ல மாட்டிக்கிட்டு இருந்தோம், கடல்ல மாட்டிட்டு அலையில் அப்படியே தத்தளிச்சுட்டு இருக்கோம், கரைக்கு ஏற வரி தெரியல. அப்போ ஒரு நன்னம்பிக்கை முனை ஒன்று தெரிகிறது, ஒரு கலங்கரை விளக்கம் ஒன்று தெரிகிறது, ஒரு கப்பலும் அதில் போடுகின்ற ஒரு சில நம்மளை தூக்கி போடுறதுக்கு ஒரு டயர் மாதிரிலாம் போடுறதுக்கான அமைப்பு கிடைக்கிது, பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வரீங்க. இதுதான் நிலைமை. 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் நல்வாழ்க்கை தருகிறார். வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, இதெல்லாம் தரார். மேஷராசிக்காரர்களுக்கு எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காதா இறைவா? எத்தனையோ பேருக்கு இந்த கம்பெனியில் ப்ரொமோஷன் கிடைக்கிது, 23,000 பேர் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. இப்படி இருக்கிற ட்ரையாங்கிளில் நான் கீழேயே இருக்கேன், அதுக்கு அடுத்த ட்ரையாங்கிள் நான் எப்போ மேலே வருவேன்? அப்படின்னா அதற்கான விடைகளே இல்லாமல் இருந்த காலமெல்லாம் போய் இப்போது இந்த குரு பகவானுடைய அருளால் நீங்கள் டாப் மோஸ்ட் பொசிஷன் போக போகிறீங்க. பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, கார் வாங்க போகிறீங்க. பாயிண்ட் நம்பர் 2 லேண்ட் வாங்க போகிறீங்க. பாயிண்ட் நம்பர் 3 என்ன? வீடு, வாசல், வண்டி எல்லாம். ஸோ வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, இது எல்லாத்தையும் வாங்கக்கூடிய அம்சம்தான் இந்த என்ன சொல்கிறது, இந்த மேஷராசிக்காரர்களுடைய அமைப்பு. 4ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிறார். இந்த 4ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் நல்வாழ்க்கை தருகிறார். பிரமாதமான ஒரு விஷயம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானத்திற்கு குரு பகவான் வரும் பொழுது, என் வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா சார், நானே கண்டென்ட் எழுதணும், அதை நானே ப்ரிப்பேர் பண்ணணும், அதை நானே பேசணும், நானே அந்த மாதிரி. சில பேர் பார்த்தீங்கன்னா, சில பேர் பிஸ்னஸ் அப்படி தான் இருக்கும். இவரே கோயம்பேடு போவார், இவரே சரக்கு வாங்கிட்டு வருவார், அது இவரே கடையில் அடுக்கி வைப்பார், இவரே விற்றுட்டு இவரே அந்த காசு எடுத்துகிட்டு போய் அடுத்த நாள் பேங்க்கில் கொண்டு போய் போடுற வரைக்கும் இவரே தான். ஸோ சில பேருடைய அமைப்பு அப்படி தான். ஏன்னா இவர் செஞ்சால் தான் அதை கரெக்டாக செய்ய முடியும் என்பதால் அந்த மாதிரி. ஸோ அப்படி இருந்த காலமெல்லாம் போய் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லாம் வச்சுக்கிட்டு, உங்களுக்கு கீழே ஒரு டீம் வச்சுக்கிட்டு நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்புகள். 4ஆம் இடத்து குரு அடுத்த 60 நாட்களில் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்ன? 8ஆம் இடம் என்பது வீடு, வாசல் மாதிரி. 8ஆம் இடம் என்பது சொத்து. 8ஆம் இடம் என்பது வழக்கு. எங்கே போனாலும் எங்கிட்டே வழங்க மொம்பளுக்கு போட்டுறாங்க சார், ஏதாவது ஒரு பொட்டி கேஸாவது போட்டு விட்டுறாங்க. நம்ம மேலே கேஸ் இல்லாத நாளே கிடையாது, கூடவே வக்கீல பேக்கெட்டில் போட்டு சுற்ற வேண்டியிருக்கு. ஒரு படத்தில் பண்ணுற மாதிரி. இவர் யார் தெரியுமில்ல? நம்ம ஊராட்சி தலைவர், இவர் தான் நம்ம பஞ்சாயத்து தலைவர். ஏன்னா பஞ்சாயத்து தலைவரை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுறீங்க. வழக்கு நமக்குன்னே ஒரு பெட்டி கேஸாக போட்டுட்டே இருக்கானுங்க. இந்த வழக்கிலேருந்து விடுதலை ஆகும். வழக்குகள் இல்லாத ஒரு மாதமாக எல்லா வழக்கும் முடிச்சு வச்சிருவாங்க. ஆக உங்கள் வீட்டு பிள்ளையா என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வழக்குக்கே எல்லாம் விடிவு காலம் கிடைச்சிரும். அடுத்ததாக 11ஆம் இடத்தை 10ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான். தொழில் பிச்சுக்கிட்டு போகுது. அடுத்து 12ஆம் இடம். செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். சொல்ல முடியாத பிரச்சனைகள், இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகிவிடும். இப்போ இதெல்லாம் குரு பகவான் அடுத்த 60 நாளில் தரக்கூடிய பலன்கள். இந்த பக்கம் என்னடான்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் என்ன பண்றாரு? 2 7 கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திற்கு வர்றார். என்ன சார் சொல்றீங்க?
அப்போ தனஸ்தானாதிபதி கலத்திரக்காரகன் 2 பேரும் 8ஆம் இடத்துல போயிட்டாருன்னா 8ஆம் இடத்துல வந்து மறைஞ்சு போயிட்டாங்கன்னு அர்த்தமா? அப்போ பணமே வராதா? அப்படி அர்த்தம் கிடையாது. இதுல ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரையுமே யார் பார்க்கிறா? உங்களுக்கு குரு பகவான் பார்க்கிறார். குரு சந்திரனுடைய வீட்டுக்கு வந்தது குருச்சந்திர யோகம் என்றால், குரு செவ்வாயை பார்ப்பது, விருச்சிகத்தை பார்ப்பது குரு மங்கள யோகம். குருமங்கள யோகத்தை உண்டாக்குகிறார். குருமங்கள யோகத்தை உண்டாக்கி சுக்கிரனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. எப்படி கிடைக்குது? சுக்கிரனுடைய அனுகிரகத்தாலே 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானமும் கலத்திரஸ்தானமும் மனைவியோடு இருக்கிற பிணக்குகள் எல்லாம் சரியாகிறது. வைஃப் கூட சண்டை போட்டீங்க, அந்த சண்டையெல்லாம் சரியா போகுது. எதுக்குன்னே தெரியாத செப்பரேஷன்லாம் சரியா போகுது. காரணம் என்னவென்றால், இந்த சுக்கிர பகவானை யார் பார்க்கிறார்? குரு பார்க்கிறார். அடுத்ததாக அங்க இருக்கிற செவ்வாய் யார் பார்க்கிறார்? குரு பார்க்கிறார். இராணுவ வேலை இந்த 60 நாள்ல யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, போலீஸ் இராணுவ பணிகள்லாம் அதற்கான முன்னெடுப்புகள் நடக்கும். அதுக்கான தகுதி சுற்று தேர்வில் நீங்க செலக்ட் ஆவீங்க. இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ இப்படி இந்த 60 நாள்ல நடக்கக்கூடிய பொன்னான விஷயங்கள்ல இன்னொரு மாபெரும் விஷயம்னா, சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். நவம்பர் 28ஆம் தேதி. எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது. சனி பகவான் 9, 10 குடையவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். தொழில் எப்படி டல்லாச்சோ அந்த டல்லான தொழில் சரியா போகுது. அப்போ மேசராசிக்காரர்களுக்கு சனி வக்கரம் ஒரு பக்கம், குரு உச்சம் ஒரு பக்கம், குரு மங்கள யோகம் ஒரு பக்கம், ஒரே சொத்து தான், ஒரே வீடு தான். அடுத்த 60 நாட்களில் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ஹவுசிங் லோன் அப்ளை பண்ண போகிறீங்க, ஜெயிக்க போகுது. அதே மாதிரி பிஸ்னஸ்க்கு ஏதாவது லோன் போட்டிருந்தீங்கனாலோ, யார்கிட்ட இருந்தாலும் சப்போர்ட் வருதுனாலோ அது நடந்துடும். ஸோ மேசராசிக்காரர்கள் சிறப்பு. பொதுவாகவே 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம் கருத்துடன் பார்க்க வேண்டியதெல்லாம் 2-3 முக்கியமான பயிற்சிகள் தான். ஒன்று, குரு பகவான் கடகத்திலே உச்சமடைகிறாரே, இது ஒன்று. இந்த பக்கம் சனி பகவான் மீனத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி அடைகிறாரே, இந்த விஷயம். இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த அடுத்த 60 நாட்கள், கடைசி 60 நாட்களை முடிவு செய்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக பிரதானமாக கருதப்படுவது சனி குரு 2 ஃபேக்டர்ஸ். இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இது வரைக்கும் எதெல்லாம் மிஸ் ஆன பாயிண்ட்ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றாரு. இந்த பக்கம் தெய்வம் மாதிரி குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைந்து கடகத்துக்கு வந்து எல்லாரையும் அப்படி பார்த்து ஃபுல்ஃபில் பண்றாரு. டீம் லீடர் என்ட்ரி மாரி தான். ஒரு டீம் லீடர் இருக்கார், ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் முடிய போது அவர் ஒரு சடன் என்ட்ரி கொடுத்து, என்ன இது எதுவும் ஷார்டேஜ் இருக்கா, எதுவும் ப்ராப்ளம் இருக்கா நல்லபடியாக பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இவர் வந்து உங்களை ஃபுல்ஃபில் பண்ண தான் வந்திருக்கார் இந்த கடைசி 60 நாட்கள். ஸோ ஆலங்குடிக்கு செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும், சென்னையில் இருக்கிற பாடி திருவள்ளிதாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். இப்படி குரு தரும் பலன்களை நீங்கள் பெற குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என்று குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒரு மாடு, பசு மாடு இருந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்கள் வந்து கேர் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்க. ரமண மகரிஷி அந்த மாதிரி விசிறி சாமியார் மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை சென்னினா நிறைய சித்தர்களை பார்க்கலாம். அவர்களுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் செல்லுங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். குரு செவ்வாயை பார்க்கின்ற இந்த நேரத்திலே குரு மங்கள யோகம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது இந்த கடைசி 60 நாட்கள். பூமி லாபங்கள். ஸோ யார் என்ன ராசியா இருந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ் குரு மங்கள யோகத்தை பயன்படுத்தி மினிமம் நீங்க வாழ்றதுக்குரிய ஃபிளாட் வீடாவது வாங்குங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கெல்லாம் போயிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் செகண்ட் லெவல். ஆனா இப்போ நீங்க அடிப்படையாக வாழக்கூடியதுக்காக ஒரு வீடாவது நீங்க வாங்குங்க. அது அதே மாதிரி இராணுவம், போலீஸ், அரசு உத்தியோகம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் உட்காந்து இந்த பிஎஸ்ஆர்பி ஆகட்டும், இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா படிப்பாங்க. இப்போ யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, எல்லாருமே ஆர்த்தர்ப்ரனர் ஆகிட்டாங்க. எல்லாருமே இன்ஸ்டாவை எடுத்தீங்கன்னா நீங்கள் வெங்காய கடை வைக்கிறீங்களா, பூண்டு கடை வைக்கிறீங்களா, எதுக்கு இப்படி ஆகிட்டீங்க? நம்மெல்லாம் ஏன் நம்ம படித்த யூபிஎஸ்சி வருங்கிற ஒரு நம்பிக்கையே ஏன் உங்களுக்கு போயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரில. ஸோ அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பின் மீது உள்ள நாட்டம் அதிகமாகும். நம்மளும் ஒரு தாசில்தார் ஆக போகிறோம், நம்மளும் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறோம் போன்ற விஷயங்கள்லாம். சனி வக்கர நிவர்த்தி அடைகின்ற ஒரு விஷயம் போதும். 2026 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் குரு பகவான் ஆலயங்களுக்கும் சனி பகவான் ஆலயங்களுக்கும் அடிக்கடி செல்லுங்க. கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய
புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னப்பா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிங்கிற மாதிரி தான். ராஜா உங்களுக்கு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ராசியில் இருக்கின்ற ராசிநாதன் சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடமாகப்பட்ட செவ்வாயுடைய வீட்டுக்கு போறார். இந்த 60 நாள்ல 7ஆம் இடத்துல செவ்வாயுடைய வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா காதல் வருகிறது. இவ்வளவு அழகா யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. முன்தினம் பார்த்தேனே, அதெல்லாம் அடடா, உங்களுக்கு மட்டும்தான் அப்படி விதவிதமா லவ் பண்ண தெரியும். காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கான புதிய வாழ்க்கை என்பது கிடைக்கும். சில பேருக்கு டைவர்ஸ் ஆகிருக்கும், கல்யாணம் திருமணம் முடிந்திருக்கும், மறுமணத்திற்கான பொண்ணு கிடைக்கும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கிடைச்சிரும். இந்த 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வரும் பொழுது 7க்குடைய செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது இவங்க 2 பேருமா சேர்றாங்க. சேர்ற இவங்களை குரு பகவான் பார்க்கிறார். குரு பார்ப்பதனால என்ன ஆகுதுன்னா கோடி புண்ணியம். செவ்வாயை பார்த்து குருமங்கள யோகம் ஏற்பட்டு உங்களுக்கான பொண்ணு கிடைக்க போகுது. வள்ளி வர போரா 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது உங்களுடைய வெளிநாட்டுக்கு உங்களுடைய மாமா பொண்ணு சார் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க வராங்க, வந்த உடனே இங்கே ஒரு 2 மாதம் இருக்காங்க, என்னை கல்யாணம் பண்ணிட்டு நானும் அவங்களோடய போயிடலான் இருக்கேன். அதெல்லாம் ஒரு காலம். ஆண்கள் கல்யாணம் பண்ணிட்டு லேடிஸை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறதெல்லாம். இப்போல்லாம் லேடிஸ் படிப்பை முடிச்சுட்டு ஆண்களை கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் அவங்க வேலை தேடி படிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகத்தால் வெளிநாட்டு வேலை என்பது கிடைக்கிறது. 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் யூனிட் பி மோஸ்ட் கேர்ஃபுல். இந்த பார்ட்னர்ஷிப்னா என்ன என்றால் ஒரு விஷயம் நண்பர்களே, பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர்னு ஆரம்பிப்பாங்க. கடையை ஆரம்பிங்க சார் ஸ்லீப்பிங் பார்ட்னர், ஆனால் அன்னைக்கு ஆரம்பித்தவன் தான் சார், அதுக்கப்புறம் வரவே இல்லை, அதனால தான் அவர் ஸ்லீப்பிங் பார்ட்னர். அதுக்கப்புறம் இத்தனை நாள் ஆச்சு சார் அவர் திரும்ப நார்மலைஸ் ஆகிறதுக்கு போன்றவைகள்லாம். இப்போ கிரைசிஸில் கூட வரல சார், இவெல்லாம் ஒரு பார்ட்னரா சார் இவெல்லாம், அந்த மாதிரி. ஸோ இந்த குரு பகவான் பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப் மாறுவதற்கான கன்சர்னை கை மாற்றி விடுறீங்க, வேற நிர்வாகத்தை வேற ஒருத்தர் எடுத்து நடத்த போறாரு போன்ற விஷயங்கள் நடக்கும். அதே நேரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு 8க்குடைய குரு பகவான் 3ஆம் இடத்தில் மறைகிறார். விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகம் ஏற்பட்டால் என்ன, திடீர் யோகத்தால் பணவரவு ஏற்படும். 8க்குடையவன் என்னது சொத்துக்களை தருகிறான், அவன் 3ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை தருகிறான். விபரீத ராஜயோகம் வரும்போது என்ன, பணம் பல வழிகளில் வருவதற்கான வாய்ப்புகள். தங்கம் வாங்க, ரிஷபராசிக்கு வாங்க. அட ஏன் சார் நீங்க வேற தங்கம் விளைக்கிற விலையில நீங்க தங்கம் வாங்க சொல்றீங்க, 1 லட்ச ரூபா இல்லாமல் வாங்க முடியாது சார், 1 லட்ச ரூபாலாம் கம்மி சார். நீங்க கோல்டு ரேட் அப்படியே சொல்லிட்டீங்க, செய்கூலி சேதாரம்லாம் வேற இருக்குல்ல, ஜிஎஸ்டிலாம் வேற இருக்கு. ஸோ லட்சங்களை தாண்டியாச்சு. ஆனால் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி, பரம்பரை நகை மீட்டு அடமானம் வச்சுருந்தாங்க சார், அது முழுகி போகிற நிலமையில இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்பாவோட பிஎஃப் என்னோட பிஎஃப் எல்லாத்தையும் வளைச்சி போட்டு எடுத்து முதல்ல இந்த நகை முழுகாமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சோம், அதை எடுத்தோம். அது இப்போ ரொம்ப கை கொடுக்குது. போன வருஷத்தில் நாங்கள் 50 பவுன் எடுத்தோம், இந்த வருஷம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 50 பவுன் வச்சுருந்தா 50 லட்சம் வச்சிருக்கிற மாதிரி சார், 1/2 கோடி வச்சிருக்கிற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு மதிப்பு ஏறிவிட்டது போன நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக இந்த முக்கியமான விஷயமே சனி வக்கர நிவர்த்தி. இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது 11 குடைவனாக இருக்கிறார். அவர் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது தொழில் பிரதாபமாக, தொழில் என்ன பண்ணுறீங்க, ஒரு கடை வச்சுருந்தோம் சார், நல்லா தான் சார் ஓடிட்டு இருந்தது, எனக்கு இதே மாதிரி இன்னொரு கடையும் ஓடுன்னு நினச்சி நான் பண்ணேன் சார், அது பார்த்தா படுத்துருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் கடை மெடிக்கல் ஸ்டோர் சார், 2ஆவதாக ஓப்பன் பண்ணது காய்கறி கடை சார். ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? அந்த கடையோட பிஸ்னஸே வேற, இந்த கடையோட பிஸ்னஸே வேற. சில பேர் இப்படி தான், ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆகும்போது அந்த பிஸ்னஸ்லேருந்து காசு வந்ததுன்னா எடுத்து ஓர வைங்க, அதான் சம்பாதிச்சிட்டிங்களா, அப்புறம் என்ன, அவர் ரொட்டேஷன் விடுறாராம். இதுலேருந்து எடுத்து இன்னொன்றில் போடுவார், அதுலேருந்து எடுத்து இன்னொன்றில் போடுவார். ஆமாம், நம்ம டாடா கம்பெனி வச்சுருக்கோம், அப்படி 27 கம்பெனி மேனேஜ் பண்ண போகிறோம். ஒரு பிஸ்னஸ் தான் நல்லா வருது இல்லை, அதுலேயே போக வேண்டியதானே. பிரச்சனை என்னவென்றால் நண்பர்களே, நாம் பல இடங்களை, பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான்பாங்க. சிவராசிக்காரர்கள் 11க்குடைய சனி பகவான் வக்கரத்தாலே இப்படிலாம் மனம் குழம்பி இருந்தால் அதெல்லாம் சரியாகி இருக்கின்ற ஒரு துறையில் உருப்படியாக பண்ணுறதுக்கான வழிகள் எல்லாம் ஏற்படும். அதுலேயே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும். பெரிய இன்னும் ஆழமாக பெரிய விஸ்தாரணமாக அந்த கம்பெனியை தொடங்குவீங்க. அடுத்து இருக்கக்கூடிய பெரிய விஷயமே என்னவென்றால், இந்த 7ஆம் இடமாகப்பட்ட
இந்த வெளிநாட்டு இடமாகப்பட்ட விருச்சிகத்திலே செவ்வாயோடு சேர்ந்த சுக்கிரனோடு சேர்ந்த அடுத்து புதனும் வருகிறார் இந்த 60 நாள்ல. இந்த புதன் 2-5 கூடிய யோகாதிபதி. எது என்னவோ ஒன்று நீங்கள் ஃபாரின் போறீங்க, இல்லை உங்கள் ஃபாரின்லேருந்து வர்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரின் போறீங்க, என்ன ஏதோ ஒன்று நடக்கும். அடுத்ததாக உங்களுக்கு தொழில் விஸ்தாரணம் பண்ணலாமா, 2வது கடை போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த தடையெல்லாம் விலகி 2வது கடைக்கு ஒரு இன்வெஸ்டர் கிடைப்பார். நீங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ண போறீங்க. ரிஷபராசிக்காரர்கள் நகை வாங்க போறீங்க. முக்கியமான விஷயம், ஹாப்பியாக இருக்க போறீங்க. பொதுவாகவே 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம் கருத்துடன் பார்க்க வேண்டியதெல்லாம் 2-3 முக்கியமான பயிற்சிகள் தான். ஒன்று, குரு பகவான் கடகத்திலே உச்சமடைகிறாரே, இது ஒன்று. இந்த பக்கம் சனி பகவான் மீனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி அடைகிறாரே, இந்த விஷயம். இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த அடுத்த 60 நாட்கள், கடைசி 60 நாட்களை முடிவு செய்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக பிரதானமாக கருதப்படுவது சனி குரு 2 ஃபேக்டர்ஸ். இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இது வரைக்கும் எதெல்லாம் மிஸ் ஆன பாயிண்ட்ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றாரு. இந்த பக்கம் தெய்வம் மாதிரி குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைந்து கடகத்துக்கு எல்லாரையும் அப்படி பார்த்து ஃபுல்ஃபில் பண்றாரு. டீம் லீடர் என்ட்ரி மாரி தான். ஒரு டீம் லீடர் இருக்கார், ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் முடிய போது அவர் ஒரு சடன் என்ட்ரி கொடுத்து, என்ன இது எதுவும் ஷார்டேஜ் இருக்கா, அது ப்ராப்ளம் இருக்கா நல்லபடியாக பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இவர் உங்களை ஃபுல்ஃபில் பண்ண தான் வந்திருக்கார் இந்த கடைசி 60 நாட்கள். ஸோ ஆலங்குடிக்கு செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும், சென்னையில் இருக்கிற பாடி திருவள்ளிதாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். இப்படி குரு தரும் பலன்களை நீங்கள் பெற குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா என்று குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒரு மாடு, பசு மாடு இருந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்கள் கேர் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்க. ரமண மகரிஷி அந்த மாதிரி விசிறி சாமியார் மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை சென்னினா நிறைய சித்தர்களை பார்க்கலாம். அவர்களுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் செல்லுங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். குரு செவ்வாயை பார்க்கின்ற இந்த நேரத்திலே குரு மங்கள யோகம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது இந்த கடைசி 60 நாட்கள். பூமி லாபங்கள். ஸோ யார் என்ன ராசியாக இருந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ் குரு மங்கள யோகத்தை பயன்படுத்தி மினிமம் நீங்கள் வாழ்கிறதுக்குரிய ஃப்ளாட் வீடாவது வாங்குங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் போயிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் செகண்ட் லெவல். ஆனால் இப்போ நீங்கள் அடிப்படையாக வாழக்கூடியதுக்காக ஒரு வீடாவது நீங்கள் வாங்குங்க. அதே மாதிரி இராணுவம், போலீஸ், அரசு உத்தியோகம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் உட்காந்து இந்த பிஎஸ்ஆர்பி ஆகட்டும், இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா படிப்பாங்க. இப்போ யார் கண்டுபிடிச்சான்னு தெரில, எல்லாருமே ஆர்த்தரப்ரனர் ஆகிட்டாங்க. எல்லாருமே இன்ஸ்டாவை எடுத்திங்கன்னா நீங்கள் வெங்காய கடை வைக்கிறீங்களா, பூண்டு கடை வைக்கிறீங்களா, எதுக்கு இப்படி ஆகிட்டீங்க? நம்மெல்லாம் ஏன் நம்ம படித்த யூபிஎஸ்சி வருங்கிற ஒரு நம்பிக்கையே ஏன் உங்களுக்கு போயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரில. ஸோ அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பின் மீது உள்ள நாட்டம் அதிகமாகும். நம்மளும் ஒரு தாசில்தார் ஆக போகிறோம், நம்மளும் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறோம் போன்ற விஷயங்கள்லாம். சனி வக்கர நிவர்த்தி அடைகின்ற ஒரு விஷயம் போதும். 2026 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் குரு பகவான் ஆலயங்களுக்கும் சனி பகவான் ஆலயங்களுக்கும் அடிக்கடி செல்லுங்க. கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் 2025 கடைசி 60 நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். அது என்ன கடைசி 60 நாள்? ஆமாங்க, முடிய போகுது. இப்போ அக்டோபர் ஆச்சு, நவம்பர், டிசம்பர் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் நியூ இயர் பலன்கள் போட போகிறோம். நம்ம நியூ இயர் பலன் தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம தான் 2026 வெல்கம் பண்ண போகிறோம். அப்போது 2026 முடியறதுக்குள்ளே நம்ம ஒரு டார்கெட் வச்சுருப்போம்ல. மிதுனராசிக்காரர்களுக்குலாம் ஒரு டார்கெட் இருக்கும். இந்த 2025 டிசம்பருக்குள்ளே நான் இதை செய்யணும், அதை செய்யணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, அந்த போன்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும்ல. அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன வழி, அதான் பார்க்க போகிறோம். அவ்வகையில் முதலாவதாக நாம் பார்ப்பது என்னவென்றால், முதல் விஷயம் என்ன சொல்கிறேன், இந்த 2025க்குள் சுக்கிர பகவான் தான் உங்களோட தெய்வம். இந்த சுக்கிர பகவான் சுக்கிரமூர்த்தி சுபமகி ஈவாய் 5 கூடிய யோகாதிபதி. இந்த 5 கூடியவன் என்ன பண்றாருன்னா 6ஆம் இடத்துல வருகிறார். 6ஆம் இடத்திலே யாருடன் இருக்கிறார் இந்த சுக்கிர பகவான் என்று பார்த்தால் செவ்வாய் பகவானோடு சேர்ந்திருக்கிறார். 5 செவ்வாய் பகவானோடு சேர்ந்திருக்கிறார், சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். சூரியன் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தார். சூரியன்
அவர் வந்து என்ன பண்றார், இப்போ அடுத்து 6ஆம் இடத்திலே இருக்கிறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலன்கள் எல்லாம் தருவார் என்று பார்க்கிறோம். சுக்கிர பகவான் ஜென்ரலா 6ஆம் இடத்துல மறையிறதுங்கிறது ஒரு தோஷம். இருந்தாலும் அவர் உங்களுக்கு 12 கூடியவர் 6ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் தருகிறார். விபரீத ராஜயோகம். சாதாரணமா சினிமால ஒரு சைடு ஆக்டரா போயிட்டு இருந்தேன் சார், இப்ப பார்த்தா மெயின் ஆக்டர் ஆகிட்டேன் நான் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கலாம் மிகப்பெரிய எதிர்காலம். ஐடியில் இருக்கேன் சார், இது மாதிரி வந்து எனக்கு ஆன்சைட் ட்ரை பண்றேன் சார், வெளிநாட்டு யோகம் கிடைக்குமா? எழுதி வச்சுக்கோங்க, வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அடுத்ததாக சார் நான் வந்து இது பண்ணலான் இருக்கேன், என்னது இது ஐடி மாதிரியே ஆட்டோமொபைல் துறையில் வெளிநாடு போய் அங்கே சீனாவில் போயிட்டு நான் கம்பெனியில் ஆட்டோமொபைலில் வேலை செய்யலான் இருக்கேன், சீனாவுக்கு போகலாமா? சீனாவுக்கு போகலாம், நீங்கள் எதுக்கு வேணால் போகலாம். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு சுக்கிர பகவான் அனுகிரகம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அவருடைய காஸ்மெட்டிக்ஸு ஸ்டைலிஸ்டாக இருக்கேன் சார், நான் வந்து இது மாதிரி இது ஷாப் வச்சுருக்கேன், ஸ்டைலிஸ்டாக இருக்கேன், எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இதெல்லாம் சரியாயிடும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றுன்னா வந்து இந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும். நான் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கேன், கண்டிப்பாக அழகு சார்ந்த விஷயங்கள் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். குரு பகவான் வேற சுக்கிரனை பார்த்துட்டா விலை உயர்ந்த கார் வாங்குவீங்க, சென்ட் அடித்தோமா சீனா போட்டோமா அந்த மாதிரி தான், ஒரே ஹாப்பினஸ் தான். இந்த வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு மங்களகரமானதாக இருக்கும். அடுத்ததாக ஒரு பெரிய சிறப்பு விஷயம் என்ன, இந்த அடுத்த 60 நாளில் உங்களுடைய டார்கெட் நான் சொன்னதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆட்டோமொபைல் இருக்கிறவங்களுக்கு டார்கெட் சக்ஸஸ் ஆகும், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும்னு சொன்னேன். ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான், வெளிநாட்டு யோகங்களும் அதே மாதிரி வந்து காஸ்மெட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய மாற்றங்கள். இன்னொரு கடை, ஒரு சலூன் கடை வச்சுருக்கேன் சார், இன்னொரு கடை கண்டிப்பாக கிடைக்கும், இதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதோடு சேர்ந்த சூரியனை யார் பார்க்குறா? குரு பகவான் பார்க்கிறார். 2ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதே ஒரு மகிழ்ச்சி செய்தி தாங்க. உங்களுக்கு 7, 10 கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போது நொடிந்து போன பிஸ்னஸை சரி பண்ணுவீங்க. உங்கள் பிஸ்னஸ் கொஞ்ச நாளாக என்னவா இருந்தது, கொஞ்சம் போய் ஆமாம் சார் ஓபியில் இருந்தது சார், அப்புறமா ஐபிக்கு போச்சு, இப்போ இன்டென்சிவ் கேரில் படுத்துருக்கு சார் பிஸ்னஸ்ஸு, இருக்கிற கம்பல்சரி மோட்டர்லாம் விற்றுவிட்டு எங்கள் ஊர் புளியம்பட்டிக்கே போயிடலான் இருக்கேன் சார். புளியம்பட்டிக்கு இப்போ போக வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். புளியம்பட்டி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு டிக்கெட் எடுக்கிற அந்த கதை தான். நட்சத்திர ஜன்னலில் வானம் வெட்டி பார்க்குது தன. குரு பகவான் 2ஆம் இடத்தில் வந்த உடனே அடுத்த வாழ்க்கை தலகீழாக மாறப்போகிறது. காரணம் என்னவென்றால் உங்களுக்கு குரு பகவான் தனஸ்தானத்திற்கு வருகிறார். தனஸ்தானத்திலே குரு இருக்கும் பொழுது பொன்னார் மேனியன் அந்த குரு பகவான் அவர் வந்து தனஸ்தானத்திற்கு வருகிறார். பொன்னையும் பொருளையும் புகழையும் தருகிறார். 7, 10 கூடியவருங்க, சும்மா கிடையாது. 7, 10 கூடியவர் 2ஆம் இடத்திற்கு வந்து உச்சம் பெறுகிறார். பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போகுது, இதெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக இந்த குரு பகவான் தருகின்ற பலன் என்னவென்றால் 5ஆம் பார்வையா, இப்போ நான் சொன்ன மாதிரி சூரியனை பார்த்துறார், செவ்வாயை பார்த்துறார். கல்லீரல் சம்பந்தப்பட்ட, லிவர் சம்பந்தப்பட்ட, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவங்களுக்கு, மிதுன ராசிக்காரங்களுக்கு அதற்கான விமோசனம் என்பது கிடைக்கும், அதற்கான நிவாரணம் உடம்பு சரியாயிடும். அதே மாதிரி 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது 8 சனி பகவான், எங்க சார் சனி பகவான் தான் வக்கரமா இருக்காரு, 8 வக்கரமா இருக்கிறதுனால சொத்து கிடைக்காதுன்னு சொன்னாங்க. கவலைப்படாதீங்க, 8 சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது என்ன ஆகிறது, உங்களுக்கு சொத்துக்கள் கிடைப்பதற்கான வழிகள் கிடைக்கிறது. நவம்பர் 28க்கு அப்புறம் உங்களுக்கு 200% சொத்து கிடைச்சிடும். அப்ப குரு பகவான் அதை பார்க்கிறார். ஆக மிதுன ராசிக்காரர்கள் பணம் நிறைய சேர்த்த போறீங்க, சொத்து வாங்கணும்னு என்ன இருந்தால் வாங்க போறீங்க, அதே மாதிரி வெளிநாடு போக போறீங்க. இதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதற்கான நல்ல நேரம் மட்டும்தான் இது, வேற எதுலையும் நீங்க டைம் செலுத்த வேண்டாம், அதெல்லாம் வேஸ்ட். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பொதுவாகவே 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம் கருத்துடன் பார்க்க வேண்டியதெல்லாம் 2-3 முக்கியமான பயிற்சிகள் தான். ஒன்று, குரு பகவான் கடகத்திலே உச்சமடைகிறாரே, இது ஒன்று. இந்த பக்கம் சனி பகவான் மீனத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி அடைகிறாரே, இந்த விஷயம். இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த அடுத்த 60 நாட்கள், கடைசி 60 நாட்களை முடிவு செய்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக பிரதானமாக கருதப்படுவது சனி குரு 2 ஃபேக்டர்ஸ். இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இது வரைக்கும் எதெல்லாம் மிஸ் ஆன பாயிண்ட்ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றாரு. இந்த பக்கம் தெய்வம் மாதிரி குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைந்து கடகத்துக்கு வந்து எல்லாரையும் அப்படி பார்த்து ஃபுல்ஃபில் பண்றாரு. டீம் லீடர் என்ட்ரி மாரி தான்.
ஒரு டீம் லீடர் இருக்கார், ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் முடிய போது அவர் ஒரு சடன் என்ட்ரி கொடுத்து என்ன இது எதுவும் ஷார்டேஜ் இருக்கா, அது ப்ராப்ளம் இருக்கா நல்லபடியாக பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இவர் உங்களை ஃபுல்ஃபில் பண்ண தான் வந்திருக்கார் இந்த கடைசி 60 நாட்கள். ஸோ ஆலங்குடிக்கு செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும், சென்னையில் இருக்கிற பாடி திருவள்ளிதாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். இப்படி குரு தரும் பலன்களை நீங்கள் பெற குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என்று குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒரு மாடு, பசு மாடு இருந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்கள் கேர் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்க. ரமண மகரிஷி அந்த மாதிரி விசிறி சாமியார் மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை சென்னினா நிறைய சித்தர்களை பார்க்கலாம். அவர்களுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் செல்லுங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். குரு செவ்வாயை பார்க்கின்ற இந்த நேரத்திலே குருமங்கள யோகம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது. இந்த கடைசி 60 நாட்கள் பூமி லாபங்கள். ஸோ யார் என்ன ராசியாக இருந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ் குரு மங்கள யோகத்தை பயன்படுத்தி மினிமம் நீங்கள் வாழ்கிறதுக்குரிய ஃப்ளாட் வீடாவது வாங்குங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் போயிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் செகண்ட் லெவல். ஆனால் இப்போ நீங்கள் அடிப்படையாக வாழக்கூடியதுக்காக ஒரு வீடாவது நீங்கள் வாங்குங்க. அதே மாதிரி இராணுவம், போலீஸ், அரசு உத்தியோகம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் உட்காந்து இந்த பிஎஸ்ஆர்பி ஆகட்டும், இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா படிப்பாங்க. இப்போ யார் கண்டுபிடிச்சான்னு தெரில, எல்லாருமே ஆர்த்தரப்ரனர் ஆகிட்டாங்க. எல்லாருமே இன்ஸ்டாவை எடுத்திங்கன்னா நீங்கள் வெங்காய கடை வைக்கிறீங்களா, பூண்டு கடை வைக்கிறீங்களா, எதுக்கு இப்படி ஆகிட்டீங்க? நம்மெல்லாம் ஏன் நம்ம படித்த யூபிஎஸ்சி வருங்கிற ஒரு நம்பிக்கையே ஏன் உங்களுக்கு போயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரில. ஸோ அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பின் மீது உள்ள நாட்டம் அதிகமாகும். நம்மளும் ஒரு தாசில்தாராக போகிறோம், நம்மளும் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறோம் போன்ற விஷயங்கள்லாம். சனி வக்கர நிவர்த்தி அடைகின்ற ஒரு விஷயம் போதும். 2026 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் குரு பகவான் ஆலயங்களுக்கும் சனி பகவான் ஆலயங்களுக்கும் அடிக்கடி செல்லுங்க. கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார், நீங்கள் கடகராசிக்கு ஒன்றுமே சொல்லாதீங்க. கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொன்னாலே எங்களுக்கு பயமாக இருக்குது. கடகராசிக்காரர்கள் என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொன்னதையே மனசில் வச்சுக்கிட்டு இன்னும் நீங்கள் இப்படியே நினைக்கிறது மனதுக்கு வேதனை அளிக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் வருகிறார். உனக்கு என்னப்பா அப்படிங்கிறதா. ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது. காரணம் என்னவென்றால் ராசியிலே குரு பகவான், இந்த ராசியில குரு பகவான் வந்தாலே வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. மிக முக்கியமான விஷயமே அதாங்க. ராசியில குரு பகவான் வருகிறார். இந்த குரு என்ன பண்றாருன்னா 5, 7, 9 பார்க்கிறார். இந்த 5, 7, 9 எல்லாம் என்ன, யார் இவங்கெல்லாம்? 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானம், 7ஆம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானம், 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானம். இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துறாரு. ஒரே ஸ்ட்ரோக்ல அப்படி பார்த்துறாரு. 5, 7, 9 பார்த்த உடனே என்ன ஆகுது? 5ஆம் இடத்துல சும்மா கிடையாது. 5ஆம் இடத்துல யார் இருக்கா? யோகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். யோகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்தா என்ன ஆகும் சார்? ஒரு விஷயம் நடக்கணும்னா நம்ம என்ன கேட்போம்? சார் எனக்கு புத்திர யோகம் வந்தாச்சா, குழந்தை பத்துக்கிற யோகம் வந்தாச்சா, வெளிநாட்டு யோகம் வந்தாச்சா, என் வாழ்க்கையில் எனக்கு இது வந்தாச்சா, என்ன சொல்கிறோம், எனக்கு விவாக யோகம் வந்தாச்சா, இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன சொல்கிறோம்? ஒவ்வொன்றும் ஒரு யோகமாகத்தான் நாம் கருதுகிறோம். அப்போது இந்த 5ஆம் இடமாகப்பட்ட யோகத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது எதெல்லாம் நீங்கள் யோகம்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே கிடைச்சிரும். நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, எனக்கு ஒரு கல்யாணம் மட்டும் ஆனால் போதும் சார், என் வாழ்க்கையை செட்டில் ஆகிடும்னு நான் உணர்றேன், கவலைப்படாதே கல்யாணம் ஆகிடும். முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் யோகாதிபதி யாருன்னா இவர் தான் நிலத்திற்குடையவர், நிலம். ஏன்னா யோகாதிபதி செவ்வாய் தான் பூமிகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். பூமிகாரகன். அப்போ ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள், அதே மாதிரி பில்டிங், அந்த கொத்தனார், மேசன் வரைக்கும் நான் சொல்றேன், அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலம். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து என்ன பலன்களை தரப்போகுது? இந்த குரு பகவானுடைய இந்த 5ஆம் இடத்து பார்வை முக்கியமா புத்திரஸ்தானத்தை கொடுக்க போகுது. 5 குடைவன் என்றாலே குழந்தைங்க. செவ்வாய்ங்கிறதே ஆட்சி. செவ்வாய் மட்டும் 5 குடைவனாக இருந்து ஆட்சி பெற்றால் மின்னலை போல் ஒரு மகன் பிறப்பான் என்பது ஜோதிட விதி. என்ன சொல்லுது? மின்னலை போல் ஒரு மகன் பிறப்பான். அந்த மின்னலை போல் இருக்கிற மகனை குரு பகவான் பார்க்கும் பொழுது சத்புத்திர சந்தானமாக யோக்கியமான ஒரு குழந்தை பிறக்க போகுது. அப்போ மற்றவங்களுக்குலாம் யோகியம் இல்லையா சார்னு கேட்கக்கூடாது.
கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு வரம், ஒரு தவப்புதல்வன்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு தபம் பண்ணி பிறக்கிற குழந்தை ஒன்றும் கிடைக்கும். எப்போ? இந்த டிசம்பர் அந்த 2025 அடுத்த 60 நாட்களில் உங்களுக்கு அதற்கான முன்னேற்பாடுகளை, ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆவாங்க போன நல்ல விஷயங்கள் வரப்போகிறது, அதற்கான துவக்கம். அதே மாதிரி சூரிய பகவான் 2 கூடிய தனாதிபதியை குரு பகவான் பார்க்கிறார். பணம் கொட்ட போகுது, காசு பணம் துட்டு மணி பணம் எந்த வகையில வருவாருந்தாலும் அது அந்த வகையில வந்துடும். பணம் வரும் சோர்ஸ் அத்தனை உங்களுக்கு கிடைச்சிடும். பணம் வருகின்ற சோர்ஸ், கவலைப்படாதீங்க, பணம் வந்தே தீரும். பணம் வருகின்ற சோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகே ஆடும். 2ஆம் இடத்தில் ஆகப்பட்ட குரு சூரிய பகவானை இவர் பார்க்கும்போது, குரு பார்க்கும் பொழுது பணம் வந்தே தீரும். எப்படி சார் வரும்? 30,000 ரூபா சம்பளம் சார், எல்லாம் பிடித்தம் போக 25,000 ரூபாய் தான் வருது, எப்படி பணம் வரும்? நீங்கள் பணத்தை வெளியே கொடுத்துருப்பீங்கல்ல, ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பணத்தை இழந்திருப்பீங்கல்ல, அது ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. பணம் என்பது ஒரு பட்டர்ஃப்ளை போல, அது நம்ம மேலே வந்து சில நேரங்களில் உட்காரும். அப்படியே உட்காந்துட்டே இருக்கணும் எதிர்பார்க்கக்கூடாது. உட்காந்துருக்கிற நேரம் என்ஜாய் பண்ணிக்கிறோம். நம்ம விஜய் சேதுபதி டைலாக் மாதிரி தான், அது ஒரு காற்று மாதிரி. சில நேரங்களில் நம்மளை ஸ்பரிசி அப்படி உரசிட்டு போவோம். சரின்னு என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும், ரொம்ப டீப்பாக போகக்கூடாது. அந்த மாதிரி தான். ஸோ அப்போ அடுத்ததாக இந்த குரு பகவான் தருகின்ற பலன் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். வெளிநாடு போகிறீங்க, கனடா போகணும், அமெரிக்கா போகணும் சார், என் வாழ்க்கையில் லண்டனுக்கு போகணும் சார் போன்ற விஷயங்கள், ஏதாவது ஒரு குளிர் பிரதேசங்களுக்கு போகிறத வாழ்வின் லட்சியமாக சில பேர் வச்சுருப்பான். சார் இந்த கட்டை லண்டனில் தான் சார் அந்த மாதிரி இது சத்தியமே பண்ணியிருப்பான். அங்கேயே போய் செட்டில் ஆக போகிறேன் சார், இந்தியா விட்டு என் குழந்தைன்னு ஒன்று பிறந்து அது லண்டனில் தான் சார் பிறக்கணும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வெளிநாடு செல்வீர்கள், வெளிநாட்டில் செட்டில் ஆவீர்கள், இதெல்லாம் நடந்துடும். அதில் அப்படி என்னதான் இன்ட்ரெஸ்ட்னு தெரில. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல ஆகுமா? வெளிநாடுகள் எல்லாம் வெற்றலை பாக்கு போல, சாப்பாட்டுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். வெற்றலை பாக்கையே எந்நேரமும் சுவைக்க முடியாது. அந்த மாதிரி தான் பல பேர். நீங்கள் வெளிநாடு போனவங்கெல்லாம் போய் கேட்டு பாருங்க, எப்படா இந்தியா வருவோன்னு கேட்பாங்க. அங்கே போனதே சம்பாதிக்கிறான். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும், ஒரே தூக்கி வச்சிருவார். அடுத்ததாக இதெல்லாம் நடக்கும் போது அதுக்கான விசா ப்ராசஸ்லாம் நடந்துடும். அடுத்து அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி மாதிரி இன்வெஸ்ட் பண்ண கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அது ஜெயித்து விடும். குறும்படம் புக் பண்ணவங்களுக்கெல்லாம் படத்துக்கான ப்ரொடியூசர் கையில் கிடைப்பாங்க. நம்ம தம்பி வினோத் கூட ஒரு கதை அழகாக வச்சிருக்காரு. அழகாக ஒரு கதை இருக்குது சார், ப்ரொடியூசர் இல்லையா சார், ₹1 தர மாட்டேங்கிறாங்க சார், நம்ம இவனுங்களை வச்சு சம்பாதிக்கலான்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறாங்க சார், அந்த மாதிரி தான். அப்போ இந்த குரு பகவான் 9ஐ பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. ஆக இந்த கடகராசிக்காரர்களுக்கு 3 சொன்னேன், குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள், 2வது ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள், 3வது என்ன சொன்னேன், உங்களுக்கு அதிர்ஷ்டம். நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணால் அது ஏறுவதற்கான, அந்த வேல்யூ ஏறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அடுத்த 60 நாட்களில் நடக்க போகிறது. இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஐவிஎஃப் பண்ணுங்க, அல்ல வெளிநாட்டு விசாக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே சிறப்பு. பொதுவாகவே 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம் கருத்துடன் பார்க்க வேண்டியதெல்லாம் 2-3 முக்கியமான பயிற்சிகள் தான். ஒன்று, குரு பகவான் கடகத்திலே உச்சமடைகிறாரே, இது ஒன்று. இந்த பக்கம் சனி பகவான் மீனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி அடைகிறாரே, இந்த விஷயம். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அடுத்த 60 நாட்கள், கடைசி 60 நாட்களை முடிவு செய்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக பிரதானமாக கருதப்படுவது சனி குரு 2 ஃபேக்டர்ஸ். இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இது வரைக்கும் எதெல்லாம் மிஸ் ஆன பாயிண்ட்ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. இந்த பக்கம் தெய்வம் மாதிரி குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைந்து கடகத்துக்கு வந்து எல்லாரையும் அப்படி பார்த்து ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. டீம் லீடர் என்ட்ரி மாரி தான். ஒரு டீம் லீடர் இருக்கார், ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, ப்ராஜெக்ட் முடிய போது அவர் ஒரு சடன் என்ட்ரி கொடுத்து, என்ன இது எதுவும் ஸ்ட்ராட்டஜி இருக்கா, எதுவும் ப்ராப்ளம் இருக்கா நல்லபடியாக பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இவர் வந்து உங்களை ஃபுல்ஃபில் பண்ண தான் வந்திருக்கார் இந்த கடைசி 60 நாட்கள். ஸோ ஆலங்குடிக்கு செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும், சென்னையில் இருக்கிற பாடி திருவள்ளிதாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். இப்படி குரு தரும் பலன்களை நீங்கள் பெற குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என்று குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒரு மாடு, பசு மாடு இருந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்கள் வந்து
கேர் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்க. ரமண மகரிஷி அந்த மாதிரி விசிறி சாமியார் மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை சென்னினா நிறைய சித்தர்களை பார்க்கலாம். அவர்களுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் செல்லுங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். குரு செவ்வாயை பார்க்கின்ற இந்த நேரத்திலே குருமங்கள யோகம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது. இந்த கடைசி 60 நாட்கள் பூமி லாபங்கள். ஸோ யார் என்ன ராசியா இருந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ் குரு மங்கள யோகத்தை பயன்படுத்தி மினிமம் நீங்க வாழ்றதுக்குரிய ஃபிளாட் வீடாவது வாங்குங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கெல்லாம் போயிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் செகண்ட் லெவல். ஆனா இப்ப நீங்க அடிப்படையாக வாழக்கூடியதுக்காக ஒரு வீடாவது நீங்க வாங்குங்க. அது அதே மாதிரி இராணுவம், போலீஸ், அரசு உத்தியோகம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் உட்காந்து இந்த பிஎஸ்ஆர்பி ஆகட்டும், இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா படிப்பாங்க. இப்போ யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, எல்லாருமே ஆர்த்தரப்ரனர் ஆகிட்டாங்க. எல்லாருமே இன்ஸ்டாவை எடுத்தீங்கன்னா நீங்கள் வெங்காய கடை வைக்கிறீங்களா, பூண்டு கடை வைக்கிறீங்களா, எதுக்கு இப்படி ஆகிட்டீங்க? நம்மெல்லாம் ஏன் நம்ம படித்த யூபிஎஸ்சி வருங்கிற ஒரு நம்பிக்கையே ஏன் உங்களுக்கு போயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரில. ஸோ அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பின் மீது உள்ள நாட்டம் அதிகமாகும். நம்மளும் ஒரு தாசில்தார் ஆக போகிறோம், நம்மளும் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறோம் போன்ற விஷயங்கள்லாம். சனி வக்கர நிவர்த்தி அடைகின்ற ஒரு விஷயம் போதும். 2026 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் குரு பகவான் ஆலயங்களுக்கும் சனி பகவான் ஆலயங்களுக்கும் அடிக்கடி செல்லுங்க. கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்னவென்றால், என்ன சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு, இந்த குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். 12ஆம் இடம் 6 குடையவன், உங்களுக்கு 5 8 குடையவன் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். 8 குடையவன் 12ஆம் இடத்திற்கு வந்தால் விபரீத ராஜயோகம். என்ன நண்பர்களே, விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது. இந்த விபரீத ராஜயோகம் தருகின்ற பலன்கள் என்ன? விபரீத ராஜயோகம் உங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்த படிநிலை என்பது வருகிறது. இந்த விபரீத ராஜயோகத்தால் என்ன வாழ்வின் அடுத்த படிநிலை? இந்த விபரீத ராஜயோகம் தருகின்ற ஒரு முக்கியமான விஷயமே என்னவென்றால், நீங்க என்ன தொழில் பண்றீங்களோ அது கொட்ட போகுது, அப்படி பண மழை கொட்ட போகுது. இதான் நடக்கும். அதான் அதுக்கு பேரு தான் விபரீத ராஜயோகம்னு பேரு நண்பர்களே. 12 குடையவன் 8 குடையவன் 12. 8னா என்ன? தரித்திரம், தாரித்ரியம்னு சமஸ்கிருதத்துல சொல்றாங்க. தாரித்யம், வறுமை. கொடிது கொடியது கேட்பின் வடிவடை வேலோய், கொடிது கொடிது வறுமை கொடிது. நான் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் சொல்லுவேன், வறுமைதான் உலகின் மிகப்பெரிய வியாதி. அந்த வறுமை 12ஆம் இடத்தில் மறையும் பொழுது வறுமை பாசிட்டிவாக மாறிவிடுகிறது, செல்வ வளமாக மாறிவிடுகிறது. தான் இது இருக்க பெரிய பிளஸ் பாயிண்ட். 8 குடையவன் 12ஆம் இடத்தில் மறைகிறான். அதே நேரத்தில் 12ஆம் இடத்தில் மறைகின்ற அந்த 8 குடையவன் எதை பார்க்கிறான்? 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறான். 4ஆம் இடத்தில் யார் இருக்கா? பாதகாதிபதி செவ்வாய் இருக்கிறார். பாதகாதிபதி செவ்வாய் மங்கள செவ்வாயாக மாறி வந்தோன்னா ஹவுசிங் லோன் சேங்ஷன் ஆகிடும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சிம்மராசிக்காரர்களுக்கு ஹவுசிங் லோன் சேங்ஷன் ஆக போகுது. வீடு வாங்க போறீங்க. பின்ன நம்ம என்ன 1 கோடி ரூபாய் கையிலே வச்சிருக்கோம் வீடு வாங்குறதுக்கு? ஹவுசிங் லோன் ஓகேனாலே போதும் சார், மீதியெல்லாம் பேங்க் பார்த்துக்கோ. பல பேருக்காவது இப்படி தானே ஓடுது, எல்லாருக்காதையும் அப்படி தான். எனக்கு கூட ஹவுசிங் லோன் தான் போகுது, எல்லாருக்கும் ஹவுசிங் லோன் தான். அது ஓகே ஆகணுமே, அதே பெரிய கஷ்டமா இருக்கே. அப்ப 4 குடையவன் 4ஆம் இடத்து 4 குடையவனை குரு பகவான் பார்க்கும் பொழுது நம்ம ஆசைப்பட்ட இடத்துல வீடு கிடைக்கணும் சார். ஹவுசிங் லோன் எல்லாருக்கும் கிடைக்கும், வீடு எல்லாருக்கும் கிடைக்கும். எங்கேயாவது கிடைக்கிற வீடை விட எனக்கு பிடிச்ச இடத்துல வீடு கிடைக்கிறது தானே எனக்கு சந்தோஷம். இதனால் அது ஏற்படும். அரசு பணி கிடைக்கும், இராணுவம், போலீஸ் போன்ற பதவிகள் கிடைக்கும், இராணுவத்தில் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நீங்க போருக்கெல்லாம் போறீங்க, கன்னெல்லாம் எடுத்துட்டு அமரன் படத்தில் வர மாதிரி மின்னலே ஏ மின்னலே, அது மாதிரி ஏ மம்முட்டி ஏ சேட்டா. ஏர்போர்ட்டில் தான் உங்கள் லவ்ஸ் எல்லாம். அவ்வளோ பயங்கரமான பிஸியான மிலிட்ரி மேனாக போகிறீங்க. மிலிட்ரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு பெரிய பதவியில் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது. போலீஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் எஸ்ஐயா இருக்கேன் சார், இன்ஸ்பெக்டர் ஆகணும், ஆயிடுவீங்க, கவலைப்படாதீங்க. 4 குடையவன் ஆட்சி பெற்ற செவ்வாயை குரு பகவான் பார்க்கிறார். அடுத்ததாக இந்த செவ்வாய் மட்டுமல்ல, கார் வாங்க போகிறது. அடுத்து குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்துருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம், இதெல்லாம் குரு பகவான் பார்க்கிறார். அப்ப வியாதி கடன் கஷ்டமே இல்லாதபடிக்கு ஆக்கி விடுறார். வியாதியும் இல்லை, கடனும் இல்லை, கஷ்டம் இல்லை. என்ன சார் வாழ்க்கையில என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், அந்த மாதிரி ஆக்கிடுவார். கடன் இல்லைன்னா உங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்.
உங்களுக்கு கடனே இல்லை. நீங்கள் எப்படி எப்படி ஆனந்தமாக பாட்டு பாடிட்டு சிட்டுக்குருவி மாதிரி இந்த ஊரை சுற்றி வருவீங்கன்னு வச்சு பாருங்க. காசு இருக்கு காசு இல்லாத வேற விஷயம் சார். கடன் இல்லைல்ல, நம்மளை ஒருத்தர் ஏற்று ஒரு வாரத்தை கேட்க மாட்டான்ல, அண்ணே வணக்கம் அண்ணே யாருக்கு வணக்கம் வைக்க தேவையில்ல. ஸோ அந்த கடன் அத்தனை பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. அந்த கடனை நிவர்த்தி செய்கிறார். அப்போ கடன் எப்போ நிவர்த்தி ஆகும்? ஏன் எலிஜிபிலிட்டிக்கு எனக்கே பேங்க்ல லோன் கிடைச்சதுன்னா அந்த காசை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஹலோ மிஸ்டர் கடங்கர், என்ன பொறுப்பு இல்லாமல் உட்காந்துருக்கீங்க, காலைல 10 மணி ஆச்சு, உங்கள் கடனை வாங்கிக்கிங்கிற அறிவு இல்லை, வந்து வாங்கிட்டு போ மேன். அந்த மாதிரி கடனை திருப்பி தரீங்க. கடன் அடைஞ்சாலே அன்னைக்கு நாள் நைட்டு நிம்மதியாக தூக்கி, என் பர்சனல் லோன் அடைச்ச போது சார், உலகத்தில் நான் டாக்டர் பட்டெல்லாம் கூட வாங்கியிருக்கேன். அன்னைக்கெல்லாம் கூட அவ்வளோ சந்தோஷப்படலை. என் பர்சனல் லோன் க்ளோஸ் ஆன அன்னைக்கு ஆனந்தம், அப்பாடா இனிமே எனக்கு இஎம்ஐ இல்லைடா எப்பா, ஜெயிலேருந்து விடுதலையான மாதிரி இருக்கும். ஸோ அந்த பர்சனல் லோன் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய், இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த 2 மாதத்தில் கடனை நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம். அடுத்ததாக 8ஆம் இடத்தை, என்னது, உங்களுடைய அஷ்டம சனி இருக்கிறாரே, உங்களோட ஜென்ம எதிரி சனி 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கான். 8குடையவன் குட்டிச்சோறாக்குவான். 8குடைய குரு பகவான் தான் ஆல்ரெடி 12ல் மறைஞ்சு ராஜயோகம் தரப்போறார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டம சனியாகி போகிற இடங்கள்லாம் கஷ்டம் சார். ஏதா நான் ஒன்று சொன்னால் அந்த ஆள் ஒன்று புரிஞ்சுக்கிறான், அந்த ஆள் ஒன்று சொன்னால் நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன், எனக்கும் எங்கள் மேனேஜருக்கு செட்டே ஆக மாட்டேங்குது சார். ஆமாம், அஷ்டம சனி இருந்தால் அப்படி தான் ஆகும். அந்த அஷ்டம சனியை குரு பகவான் பார்த்து மங்கள சனியாக மாற்றி விடுகிறார். 6, 7 குடையவர் 8ஆம் இடத்தில் இருந்தது மறைந்து 7ஆம் இடத்துக்குடையவன் வந்து இனி குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் அஷ்டம சனியிலிருந்து விடுதலையும் தருகிறார். ஆக இந்த 2020 அடுத்த 60 நாட்குள்ள ஓடி போய் ஹவுசிங் லோனையும் உங்களோட பர்சனல் லோன்லாம் ப்ரீ க்ளோஸ் பண்ணிவிட்டு உடம்பை உறுதியாக்கிக்கிட்டு இந்த 2026 ஜனவரியிலேருந்து ஜிம்முக்கு போகிறீங்க, அழகாகிறீங்க, அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணுறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க. சிம்மராசிக்காரர்கள் சிறப்பு. பொதுவாகவே 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் கருத்துடன் பார்க்க வேண்டியதெல்லாம் 2-3 முக்கியமான பயிற்சிகள் தான். ஒன்று, குரு பகவான் கடகத்திலே உச்சமடைகிறாரே, இது ஒன்று. இந்த பக்கம் சனி பகவான் மீனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி அடைகிறாரே, இந்த விஷயம். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அடுத்த 60 நாட்கள், கடைசி 60 நாட்களை முடிவு செய்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக பிரதானமாக கருதப்படுவது சனி குரு 2 ஃபேக்டர்ஸ். இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இது வரைக்கும் எதெல்லாம் மிஸ் ஆன பாயிண்ட்ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. இந்த பக்கம் தெய்வம் மாதிரி குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைந்து கடகத்துக்கு வந்து எல்லாரையும் அப்படி பார்த்து ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. டீம் லீடர் என்ட்ரி மாரி தான். ஒரு டீம் லீடர் இருக்கார், ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, ப்ராஜெக்ட் முடிய போது அவர் ஒரு சடன் என்ட்ரி கொடுத்து, என்ன இது எதுவும் ஷார்ட்டேஜ் இருக்கா, எதுவும் ப்ராப்ளம் இருக்கா நல்லபடியாக பண்ணிடுவீங்களா அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இவர் வந்து உங்களை ஃபுல்ஃபில் பண்ண தான் வந்திருக்கார் இந்த கடைசி 60 நாட்கள். ஸோ ஆலங்குடிக்கு செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும், சென்னையில் இருக்கிற பாடி திருவள்ளிதாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். இப்படி குரு தரும் பலன்களை நீங்கள் பெற குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என்று குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒரு மாடு, பசு மாடு இருந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்கள் வந்து கேர் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்க. ரமண மகரிஷி அந்த மாதிரி விசிறி சாமியார் மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை சென்னினா நிறைய சித்தர்களை பார்க்கலாம். அவர்களுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் செல்லுங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். குரு செவ்வாயை பார்க்கின்ற இந்த நேரத்திலே குரு மங்கள யோகம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது இந்த கடைசி 60 நாட்கள். பூமி லாபங்கள். ஸோ யார் என்ன ராசியாக இருந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ் குரு மங்கள யோகத்தை பயன்படுத்தி மினிமம் நீங்கள் வாழ்கிறதுக்குரிய ஃப்ளாட் வீடாவது வாங்குங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் போயிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் செகண்ட் லெவல். ஆனால் இப்போ நீங்கள் அடிப்படையாக வாழக்கூடியதுக்காக ஒரு வீடாவது நீங்கள் வாங்குங்க. அது அதே மாதிரி இராணுவம், போலீஸ், அரசு உத்தியோகம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் உட்காந்து இந்த பிஎஸ்ஆர்பி ஆகட்டும், இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா படிப்பாங்க. இப்போ யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, எல்லாருமே ஆர்த்தரப்ரனர் ஆகிட்டாங்க. எல்லாருமே இன்ஸ்டாவை எடுத்திங்கன்னா நீங்கள் வெங்காய கடை வைக்கிறீங்களா, பூண்டு கடை வைக்கிறீங்களா, எதுக்கு இப்படி ஆகிட்டீங்க? நம்மெல்லாம் ஏன் நம்ம படித்த யூபிஎஸ்சி வருங்கிற ஒரு நம்பிக்கையே ஏன் உங்களுக்கு போயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரில. ஸோ அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பின் மீது உள்ள நாட்டம் அதிகமாகும். நம்மளும் ஒரு தாசில்தார் ஆக போகிறோம்,
நம்மளும் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறோம் போன்ற விஷயங்கள்லாம். சனி வக்கர நிவர்த்தி அடைகின்ற ஒரு விஷயம் போதும். 2026 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் குரு பகவான் ஆலயங்களுக்கும் சனி பகவான் ஆலயங்களுக்கும் அடிக்கடி செல்லுங்க. கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் தெரியும் குருஜே, தெரியும். கன்னிராசிக்காரர்கள்னா நீங்கள் சிரிப்பீங்கிறங்க பாருங்க. கன்னிராசிக்காரர்களுக்கும் எனக்கும் எந்த வாக்கிய தகராறும் கிடையாது. கன்னிராசிக்காரர்கள் மிகவும் நல்லவர்கள் அப்படிங்கிறது என் பதிவோட நோக்கமே. உங்களுக்கு யாரும் தெரியாமல் இந்த மாதிரி ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பேர் வச்சு விட்டாங்க. ஆனால் பாவம் நீங்கள் ரொம்ப கடும் பிரம்மச்சாரி. அப்போ நீங்கள் உங்களுக்கும் கடவுளுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் கன்னிராசின்னு. ஸோ அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2025 அடுத்த 60 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 60 நாள்ங்கிறதே உங்களுக்கு ஒரு வாய்ப்பும் வரமும் தான். நான் சொல்கிறேன் பாருங்க, என்ன வரோம் என்ன வாய்ப்பு. முக்கியமாக இந்த கம்பெனியில் இதுக்கு மேலேயும் இருக்கலாமா, இல்லை எங்கன்னா துபாய் பக்கம் பார்த்து ஓடி போயிடலாமா. நீங்கள் டெய்லி எந்திரிக்கும் போதெல்லாம் கேட்டே எந்திரிப்பீங்க. காலையிலேயே எந்திரிக்கும் போது இன்றைக்கி வேலைக்கு போகலாமா வேணாமா, தலையை வேற வலிக்குது, இப்போ என்ன செய்யலாம், லீவ் போடலாமா லீவ் போடலாமா. இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னா ஸ்கூலுக்கு போகலாமா வேணாமான்னு ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். அம்மாலாம் சமாதானம் பண்ணி அனுப்பிப்பாங்க. இன்றைக்கி ஒரு நாள் போடா தங்கம், சாட்டர்டே சண்டே லீவ் வந்துடுதுரா. அந்த மாதிரி நம்ம மனசை நம்மளே ரெடி பண்ணிக்கிட்டு இன்னும் 2 நாள், இன்னி பார்த்தா வியாழன் வெள்ளி சனி 3 நாள், அப்புறமா ஞாயிற்றுக்கிழமை வருது. ஞாயிற்றுக்கிழமை வர்றதை யோசிச்சு அப்படி ஒரு நிலைமை இருந்துடும். ஏன்னா கம்பெனியை வெறுத்துட்டா கம்பெனியில் வேலை செய்யறது பிடிக்காது. நண்பர்களே, எங்கே ஆர்வம் குறைந்து விடுகிறதோ வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருதுன்னு அர்த்தம். அந்த ஆர்வம் குறைஞ்சி நிறைய பேருக்கு வேலையே போயிருக்கும். கன்னிராசிக்காரர்கள் விரலுட்டு என்னெல்லாம் தேவையில்லை, அப்படியே நீங்கள் விரலுட்டு எண்ணிடலாம் யார் யார் வேலையில் இருக்கீங்கிறது. அத்தனை பேருக்கு வேலை போயிருக்கும். இந்த குரு பகவான் 10லே குரு வந்தபோது பதவி பறிபோகும் என்று சொன்னேன். மே மாதம் வந்தார் 10ஆம் இடத்துக்கு. அத்தனை பேர் நிற்க வச்சு வரிசையாக சூட் பண்ணிட்டார். எல்லாருக்கும் வேலை போயிடுச்சு. ஆனால் இப்போ இந்த அக்டோபர் 18க்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். வந்த குரு பகவான் என்ன பண்ணுறார், இனிமே உங்களுக்கு வேலையில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். நம்ம மேனேஜர் என்ன பண்ணுறாரு, ஒரு லாங் லீவில் அந்த ஆள் நார்த் இந்தியா போகிறாரு. போயிட்டு வாப்பா, இப்போ உன் மூஞ்சை பார்த்தா தான் டெய்லி சண்டே வருது, நீ இல்லைன்னா நான் பாட்டு கம்பெனிக்கு வந்தோமா ரிப்போர்ட்டை போட்டோமான்னு நிம்மதியாக இருப்பேன். இந்த 2 மாதம் உங்களுக்கு கம்பெனி ப்ரெஷர்லேருந்து விடுதலை. ஸோ இந்த நேரத்தை ஆக்டிவாக பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய எக்ஸலன்ஸ், கம்பெனியில் உங்களோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்கள் ஜாபில் ஹைக் கிடைக்கும், சேலரியில் ஹைக் கிடைக்கும், நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணாமல் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலும் ஜெயிக்க முடியாது. அது ஈவன் என்னோட இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி. யூ நீட் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்காமல் உலகத்தில் எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களால் ஜெயிக்க முடியாது. அப்போது உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னாலே அதற்குரிய சந்தர்ப்பங்கள் வேணும். உடலளவில் மனதளவில் எல்லாருக்கும் அந்த டைம் இது உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க. அடுத்து குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் சகோதர பாவம், தைரியம். அந்த இடத்த குரு பகவான் பார்க்கும் பொழுது சகோதர ஸ்தானம் டெவலப் ஆகிவிட்டது, தைரியஸ்தானம் டெவலப். நல்ல தைரியமாக பெரிய ஆள் ஆகிட்டீங்க. 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது மனசில் தைரியம். வாழ்க்கையில் எனக்குன்னா போலீஸ் ஸ்டேஷனே தெரியாது சார், எனக்கு லீகல் நோட்டீஸாக அனுப்பி என்னை எவ்வளோ பெரிய டெரர் ஆக்கி விட்டானுங்க. இப்போ ஒவ்வொரு லீகல் கேஸ்லேருந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் சார். அந்த மாதிரி வாழ்க்கையிலே ஒன்று ஒரு அனுபவம் தான். இந்த 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தைரியத்தை தருகிறார். போடா என்ன ஆயிரம் பார்த்துடலாம் அப்படிங்கிற தைரியம். இந்த 2 மாதத்தில் சகோதரர்களுடன் நல்லுறவு எல்லாம் ஏற்படும். எங்கள் அண்ணன் மட்டும் என்கிட்ட பேசிட்டா போகும் சார், என் வாழ்க்கையில் வேறு எதுவும் வேணாம் சார், நடந்துடும். அடுத்து குரு பகவான் உங்களுடைய எதை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தை. கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது. ஐவிஎஃப் பண்ண சார், பார்க்காத டாக்டர் இல்லை, போகாத கோயில் இல்லை, ஏறாத இது பண்ணாத வைத்தியம் இல்லை, எல்லாம் சரியாயிடும். கவலைப்படாதீர்கள். குரு பகவான் பார்த்தாச்சு. குரு பார்ப்பின் கோடி புண்ணியம். 7ஆம் இதில் முக்கியமான ட்விஸ்டே என்னன்னா, 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார், வக்கர நிவர்த்தி அடைகிறார். 7ஆம் இடத்துல வக்கரமாய் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தார், உங்களுடைய திருமண வாய்ப்பை ஃபுல்லாக தட்டி பிரிச்சார். அதெல்லாம் சரியாய் வக்கர நிவர்த்தி அடையுது. பிடிச்ச கல்யாணம் ஏற்படும். ஆசைப்பட்ட பெண்ணோட கல்யாணம் என்பது ஏற்படும். ஸோ உங்களுக்கு அந்த திருமணம் ஆனவர்களுக்கு மனைவியோட அழகான மனைவி, அன்பான மனைவி, அழகான மனைவி தான்ப்பா.
அதுக்கப்புறம் வேணாம் விடு, அன்பான துணைவியெல்லாம் இனிமேல் வேண்டாம்ல, வேண்டாம், அழகான மனைவி அன்பான மனைவி மட்டும்தான். 7ஆம் இடத்துல குரு பகவானை சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 7ஆம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தி அடையும் போது அழகான மனைவி, அறிவான மனைவி, அன்பான மனைவி, எல்லாமே மனைவி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவீங்க. ஸோ எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப கிளாரிஃபை ஆகிடும். குளோரிஃபிகேஷன் சொல்லுவாங்க, புனிதமாகப்படுதல். எண்ணங்கள் எல்லாம் புனிதப்பட போகிறது. ஸோ அதனால் இந்த கன்னிராசிக்காரர்கள் மிகச்சிறப்புடன் இருக்க போகிறீங்க. ஃபாரின் போக போகிறீங்க, கல்யாணம் ஆக போகுது. அப்போ குமுலேட்டிவாக சொல்கிறேன் பாருங்கள், வேலையில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, சகோதரர்களோட நல்ல விஷயம் நடக்க போகுது, இணைந்து பணியாற்ற போகிறீங்க. அடுத்த 60 நாட்களுக்குள் உன்னுடைய திருமண வாழ்க்கையில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் உன்னை போய் சந்தேகப்பட்டல, ஐம் சாரிடா, ஐ லவ் யூடா, ரொம்ப பெயினாக இருந்திருக்கும்ல, உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ல, அந்த மாதிரிலாம் 2 பேரும் மாற்றி ரொமான்டிக்கான பீரியட்ஸ்லாம் ஏற்படும். கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பு. பொதுவாகவே 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் கருத்துடன் பார்க்க வேண்டியதெல்லாம் 2-3 முக்கியமான பயிற்சிகள் தான். ஒன்று, குரு பகவான் கடகத்திலே உச்சமடைகிறாரே, இது ஒன்று. இந்த பக்கம் சனி பகவான் மீனத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி அடைகிறாரே, இந்த விஷயம். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அடுத்த 60 நாட்கள், கடைசி 60 நாட்களை முடிவு செய்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக பிரதானமாக கருதப்படுவது சனி குரு 2 ஃபேக்டர்ஸ். இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இது வரைக்கும் எதெல்லாம் மிஸ் ஆன பாயிண்ட்ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. இந்த பக்கம் தெய்வம் மாதிரி குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைந்து கடகத்துக்கு வந்து எல்லாரையும் அப்படி பார்த்து ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. டீம் லீடர் என்ட்ரி மாரி தான். ஒரு டீம் லீடர் இருக்கார், ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, ப்ராஜெக்ட் முடிய போது அவர் ஒரு சடன் என்ட்ரி கொடுத்து, என்ன இது எதுவும் ஷார்ட்டேஜ் இருக்கா, எதுவும் ப்ராப்ளம் இருக்கா நல்லபடியாக பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இவர் வந்து உங்களை ஃபுல்ஃபில் பண்ண தான் வந்திருக்கார் இந்த கடைசி 60 நாட்கள். ஸோ ஆலங்குடிக்கு செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும், சென்னையில் இருக்கிற பாடி திருவள்ளிதாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். இப்படி குரு தரும் பலன்களை நீங்கள் பெற குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என்று குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒரு மாடு, பசு மாடு இருந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்கள் வந்து கேர் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்க. ரமண மகரிஷி அந்த மாதிரி, விசிறி சாமியார் மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை சென்னினா நிறைய சித்தர்களை பார்க்கலாம். அவர்களுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் செல்லுங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். குரு செவ்வாயை பார்க்கின்ற இந்த நேரத்திலே குருமங்கள யோகம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது இந்த கடைசி 60 நாட்கள். பூமி லாபங்கள். ஸோ யார் என்ன ராசியாக இருந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ் குரு மங்கள யோகத்தை பயன்படுத்தி மினிமம் நீங்கள் வாழ்கிறதுக்குரிய ஃப்ளாட் வீடாவது வாங்குங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் போயிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் செகண்ட் லெவல். ஆனால் இப்போ நீங்கள் அடிப்படையாக வாழக்கூடியதுக்காக ஒரு வீடாவது நீங்கள் வாங்குங்க. அது அதே மாதிரி இராணுவம், போலீஸ், அரசு உத்தியோகம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் உட்காந்து இந்த பிஎஸ்ஆர்பி ஆகட்டும், இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா படிப்பாங்க. இப்போ யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, எல்லாருமே ஆர்த்தரப்ரனர் ஆகிட்டாங்க. எல்லாருமே இன்ஸ்டாவை எடுத்திங்கன்னா நீங்கள் வெங்காய கடை வைக்கிறீங்களா, பூண்டு கடை வைக்கிறீங்களா, எதுக்கு இப்படி ஆகிட்டீங்க? நம்மெல்லாம் ஏன் நம்ம படித்த யூபிஎஸ்சி வருங்கிற ஒரு நம்பிக்கையே ஏன் உங்களுக்கு போயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரில. ஸோ அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பின் மீது உள்ள நாட்டம் அதிகமாகும். நம்மளும் ஒரு தாசில்தார் ஆக போகிறோம், நம்மளும் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறோம் போன்ற விஷயங்கள்லாம். சனி வக்கர நிவர்த்தி அடைகின்ற ஒரு விஷயம் போதும். 2026 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் குரு பகவான் ஆலயங்களுக்கும் சனி பகவான் ஆலயங்களுக்கும் அடிக்கடி செல்லுங்க. கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த 60 நாட்களில் என்ன நடக்கப் போகிறது? அடுத்த 60 நாட்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் அடுத்த 60 நாட்கள் ஜம்முன்னு இருக்கணும். ஜம்முன்னு இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கணும், பேசவே கூடாது, கம்முன்னு இருக்கணும், உம்முன்னு இருக்கணும். எப்படியோட வச்சுங்க, சரியா? யார் பிரச்சனைக்கும் போகாமல் கம்முன்னு இருந்தாலே உங்கள் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். யார் பிரச்சனைக்கும் போகாமல் நீங்கள் பாட்டுக்கு வேலையை கம்முன்னு பார்த்துட்டு இருந்தீங்கனாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். யார் பிரச்சனைக்கும் போகாதீங்க. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். ஃபஸ்ட்டு பாயிண்டே சொல்லிட்டேன். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். சும்மா இருக்கிறவனுக்கே அந்த ஆள் செய்வான், சரியா? இதில் உச்சம் பெற்ற குரு வேற,
அப்போ பவர்ஃபுல்லான குரு வரப்போகிறார். அதாவது இது எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு வந்து வாத்தியார் இல்லை சார், எங்கள் வாத்தியார் வந்து எங்களுக்கு 9ஆம் கிளாஸ் வாத்தியார் வந்து திடீர்னு ஊருக்கு போயிட்டாரு, அவருக்கு மாற்றுதெல்லாம் நம்ம பிடி வாத்தியாரை கொண்டு வந்து போட்டிருக்காங்க சார். ஐயோ அந்தாளா சும்மாவே அடிப்பார், இப்போ அவர் கையில் இவ்வளோ பெரிய பெரம்பவரை கொடுத்து அடிக்க சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நீங்கள் வேறு பிடி பீரியடில் நோட்டடு, உங்களெல்லாம் நல்லா அடிப்பார். ஸோ அப்போது இந்த அந்த மாதிரி தான் இது. 10ஆம் இடத்து குரு பகவான் உச்சம் பெற்றவர், நீங்கள் நோட்டட் லிஸ்ட்டில் இருக்கீங்க. காரணம் என்னன்னா 3 6 கூடனா ஏற்கனவே குருவுக்கு உங்களுக்கு ஆகாது. ஸோ அவருக்கு போய் இவ்வளோ பெரிய பதவி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணோம், சும்மாவே வேலையில் பிரச்சனை வரும். இந்த ஆப்போசிட் ஜெண்டர் ஈக்குவல் ஜெண்டர் இருக்கிற ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. நம்ம கம்பெனியில் தான் இந்த மாதிரி கூத்தெல்லாம் இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும், நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப நல்லா நடக்கும். நம்ம சும்மா சொல்லிப்போம், வி ஆர் ஈக்குவல் எம்ப்ளாயர்ஸ். ஆமாம் கரெக்டு. இந்த அம்மா யார், சீனியர் இன்ஜினியர், நீங்கள் யார், சீனியர் இன்ஜினியர். ஒரு சீனியர் இன்ஜினியர் இன்னொரு சீனியர் இன்ஜினியர் பேசுகிறேன், என்னம்மா இப்படி பண்ணுறீங்க, ஏதாவது யோசிச்சு பண்ணுங்கம்மா, ஏதாவது ஒன்று திட்டிடுறீங்க. அடுத்த ஃபோனை நேராக டீம் லீடர் கேபின்லேருந்து வரும், நேராக போகிறீங்க. லேடிஸ்ட்டு எப்படி பிஹேவ் பண்ணணும் உங்களுக்கு தெரியாதா அப்படிம்பாங்க. இதில் என்ன லேடிஸு ஜென்ஸு, ஒரு சீனியர் இன்ஜினியர் இன்னொரு சீனியர் இன்ஜினியர்கிட்ட பேசினேன், டிஸ்கஸ் பண்ணேன், அவ்வளோதானே. அப்படி நீங்கள் யோசிக்கக்கூடாது. இவனுங்களால் ஒன்றும் முடியலன்னா நோ பால் போட்டுருவானுங்க. இவனுங்களால் ஒன்றும் முடியலன்னா லேடிஸ்ட்டு உங்களுக்கு பேச தெரிலன்னு ஒரு பேர் வச்சுருவானுங்க. இங்கே இப்படி தான் ஒரு பிரச்சனை. நீங்கள் ஒரு ஆட்டிடியூட்டில் பழகிட்டு இருப்பீங்க, சம்மந்தமே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று திங்க் பண்ணுவாங்க அவங்க. எனிவே என்னை குறை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ரைட். அப்போ 10க்குடைய குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கும்போது என்ன வினோத்தை, நம்ம கம்பெனி கை மாறுதாமே, வேற ஆள் போனர் வராமே, தெரியாது சார், நானே சம்பளத்துக்கு தான் சார் வேலை செய்கிறேன், தயவுசெய்து ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் சொல்கிறது, நான் பேசுகிறது தெரிஞ்சாலே எனக்கு சாப்பாட்டில் மண் விழுந்துடும், தயவுசெய்து போயிருங்க சார். சில பேர் வேணுனே வருவாங்க, அம்மா நம்ம பாஸுக்கு 2 பொண்டாட்டியாமே, ரொம்ப சந்தோஷம் சார், அது அவர்கிட்ட போய் கேளுங்க சார். ஏன்டா எங்கிட்டே வரீங்க. சில பேர் இந்த கோசிப்ஸ் பேசுகிறதா இருந்தாலும் சரி, எது பேச நம்மளே ஒரு ஆளாக செலெக்ஷன் பண்ணி அவன் அண்ணே எவ்வளோ அடிச்சு கேட்பாங்க, அப்பி சொல்லிடாதீங்க என்ன சொல்லக்கூடாது, சொல்லிடாதீங்க. அந்த மாதிரி தான் ஆஃபீஸ் பாலிடிக்ஸில் போய் மாட்டிக்காதீங்க. கடைசி வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே இருக்காது, ஆனால் பிரச்சனை மாதிரியே கிரியேட் பண்ணி உங்களை எழுத்து விட்டு போயிடுவாங்க. அதனால் 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாராவது நமக்கு தேவையில்லாத அவுட் ஆஃப் பவுண்டரி கொஸ்டின்ஸ் வந்தால், வணக்கம் வந்தனம் எல்லாம் 6 மணிக்கு மேலே ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பேசுங்க. ஃபோனில் கூட பேசாதீங்க, ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவாங்க. அந்த மேனேஜரை இருக்காரு, ஆமாம் அந்த மக்கு மண்டுவோம், அவனுக்கு என்னவா இப்போ, இல்லை அவர் தான் கான்ஃபரன்ஸில் இருக்காரு, உங்கள்கிட்ட போய் அடா பாவி சொல்லியிருக்க வேண்டியதானே. ஐயா வணக்கம் ஐயா, இல்லை நீங்கள் சொன்னது கேட்டேன், ரொம்ப சந்தோஷம், ஃபோன் எடுத்துருவாங்க. ஏன்டா சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் போட மாட்டியாடா. இப்படிலாம் ஒரு பிரச்சனை. இதெல்லாம் லைஃப்பில் பார்த்த விஷயங்கள். 10ஆம் இடத்துல குரு பகவான். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, உங்களுக்கு வண்டி ஓடும், அதுதான் இதில் ஆச்சரியம். இப்போ வேலை போயிடுச்சு, வறுமை வந்துருச்சு, உங்களுக்கு இந்த நேரத்தில் தான் குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. எப்படியாவது உங்கள் அக்கா வீட்டு மாமா வந்து ஏதாவது காசு கொடுத்து, தம்பி இந்தாப்பா இதை வச்சு இந்தா மாமாவுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கையில் வந்துருக்கு, இதை வச்சு தொழில் செஞ்சு பொழைச்சிக்கையா, உங்கள் அக்கா கொடுக்க சொன்னா, அக்கா என்னை வாழை வச்சு தெய்வமே அப்படின்னு அந்த காசை வாங்கி நீங்கள் ஏதாவது ஒரு ரொட்டேஷன். இந்த நேரத்தில் தான் இந்த மேஜிக்ஸ்லாம் நடக்கும். ஃபேமிலி நம்ம மேலே அட்டாச்மெண்ட்டா, உனக்கு வேலை போயிடுச்சுன்னு கேட்டேன்ப்பா அப்படின்னு அம்மா ஏதாவது பணம் தருவாங்க, அப்பா இந்த மாதிரிலாம். இது மாதிரி அதிசயம்லாம் நடக்கும், நீங்களே நினச்சிருக்க மாட்டீங்க, அதெல்லாம் நடக்கும். இந்த 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து உங்களுக்கு வந்து வீடு வாசல் வாங்குவதற்கான அமைப்புகள் எல்லாம் இந்த நேரத்தில் போய் வரும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடத்துல எதிரிகள் சத்துருக்கள் எல்லாம் இல்லாமல் போகும், மறைமுக உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் இல்லாமல் போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதில் முக்கியமான விஷயமே 2ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவதால், அதை குரு பார்ப்பதால் என்ன ஆகும், பணம் கொட்டும். பணம் இவ்வளோ பணம் அவ்வளோ பணம்னு கிடையாது, சாப்பிடு ஜாலியாரு. வாழ்க்கையில் சில நேரங்கள் தான் அந்த மாதிரி வரும். அந்த நேரம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா பணம் எப்படியாவது வந்துடும். இங்கே எப்படி பணம் வருதுன்னே தெரியாது. அந்த மாதிரிலாம் உங்கள் கடை திடீர்னு ஒரு நாள் பெட்ரூம்லேருந்து எந்திரிச்சு வரீங்க, ஒரே தட்டன்னு சத்தம், என்ன சத்தமாக இருக்கும், ஒரே இறைச்சலாக இருக்கே. ஹாலில் வந்து பார்க்குறீங்க, நம்ம வீட்டில் இருக்கிற 2-3 பிரிண்டிங் மிஷினும் ஓடிக்கிட்டு இருக்கே, என்னது நம்ம மிஷினுக்கு ஆர்டர் வந்துருச்சா. நம்ம அப்பா அப்போ தான் சொல்லுவார், ஆமாப்பா கல்யாண பத்திரிக்கை ஒரு 5000 பத்திரிக்கை அடிக்க ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்கப்பா, அதான்ப்பா காலையில் எழுந்திரிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆஹா தெய்வமே, நம்ம மிஷினு ஓடுங்கிறதே எனக்கு 1 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான்ப்பா தெரியும், இப்போதான்ப்பா கிரீஸ் போட்டு ரெடி பண்ணேன், அப்பா சொல்லுவார். வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறிவிடும், அப்படி மாறக்கூடிய தருணம். ஆனால் ஒரே விஷயம், யார் என்ன கோசிப் சொன்னாலும் கேட்காதீங்க. நம்ம மேனேஜருக்கு 2 பொண்டாட்டினா அது அவர் ப்ராப்ளம், அதுக்கு நமக்கும் சம்பந்தமே கிடையாது. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க, தேவையில்லாத வேலை. ஸோ துலாம் ராசிக்காரர்கள் அளவோடு இருந்தால் சிறப்பு. பொதுவாகவே 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம் கருத்துடன் பார்க்க வேண்டியதெல்லாம்
2-3 முக்கியமான பயிற்சிகள் தான். ஒன்று, குரு பகவான் கடகத்திலே உச்சமடைகிறாரே, இது ஒன்று. இந்த பக்கம் சனி பகவான் மீனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி அடைகிறாரே, இந்த விஷயம். இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த அடுத்த 60 நாட்கள், கடைசி 60 நாட்களை முடிவு செய்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக பிரதானமாக கருதப்படுவது சனி குரு 2 ஃபேக்டர்ஸ். இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இது வரைக்கும் எதெல்லாம் மிஸ் ஆன பாயிண்ட்ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றாரு. இந்த பக்கம் தெய்வம் மாதிரி குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைந்து கடகத்துக்கு வந்து எல்லாரையும் அப்படி பார்த்து ஃபுல்ஃபில் பண்றாரு. டீம் லீடர் என்ட்ரி மாரி தான். ஒரு டீம் லீடர் இருக்கார், ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் முடிய போது அவர் ஒரு சடன் என்ட்ரி கொடுத்து, என்ன இது எதுவும் ஷார்டேஜ் இருக்கா, எதுவும் ப்ராப்ளம் இருக்கா நல்லபடியாக பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இவர் வந்து உங்களை ஃபுல்ஃபில் பண்ண தான் வந்திருக்கார் இந்த கடைசி 60 நாட்கள். ஸோ ஆலங்குடிக்கு செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும், சென்னையில் இருக்கிற பாடி திருவள்ளிதாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். இப்படி குரு தரும் பலன்களை நீங்கள் பெற குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என்று குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒரு மாடு, பசு மாடு இருந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்கள் வந்து கேர் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்க. ரமண மகரிஷி அந்த மாதிரி விசிறி சாமியார் மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை சென்னினா நிறைய சித்தர்களை பார்க்கலாம். அவர்களுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் செல்லுங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். குரு செவ்வாயை பார்க்கின்ற இந்த நேரத்திலே குருமங்கள யோகம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது. இந்த கடைசி 60 நாட்கள் பூமி லாபங்கள். ஸோ யார் என்ன ராசியாக இருந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ் குரு மங்கள யோகத்தை பயன்படுத்தி மினிமம் நீங்கள் வாழ்கிறதுக்குரிய ஃப்ளாட் வீடாவது வாங்குங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் போயிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் செகண்ட் லெவல். ஆனால் இப்போ நீங்கள் அடிப்படையாக வாழக்கூடியதுக்காக ஒரு வீடாவது நீங்கள் வாங்குங்க. அது அதே மாதிரி இராணுவம், போலீஸ், அரசு உத்தியோகம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் உட்காந்து இந்த பிஎஸ்ஆர்பி ஆகட்டும், இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா படிப்பாங்க. இப்போ யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, எல்லாருமே ஆர்த்தர்ப்ரனர் ஆகிட்டாங்க. எல்லாருமே இன்ஸ்டாவை எடுத்தீங்கன்னா நீங்கள் வெங்காய கடை வைக்கிறீங்களா, பூண்டு கடை வைக்கிறீங்களா, எதுக்கு இப்போ இப்படி ஆகிட்டீங்க? நம்மெல்லாம் ஏன் நம்ம படித்த யூபிஎஸ்சி வருங்கிற ஒரு நம்பிக்கையே ஏன் உங்களுக்கு போயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரில. ஸோ அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பின் மீது உள்ள நாட்டம் அதிகமாகும். நம்மளும் ஒரு தாசில்தார் ஆக போகிறோம், நம்மளும் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறோம் போன்ற விஷயங்கள்லாம். சனி வக்கர நிவர்த்தி அடைகின்ற ஒரு விஷயம் போதும். 2026 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் குரு பகவான் ஆலயங்களுக்கும் சனி பகவான் ஆலயங்களுக்கும் அடிக்கடி செல்லுங்க. கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஆல். உலகத்தில் எங்கே நீங்கள் இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்காரர்கள் என்னை தவிர வேறு யார்ட்டையும் ஜாதகம் பார்க்கக்கூடாது. நான் கோச்சு பேப்பறோம் பாருங்க. இந்நேரமும் அனுமார் வந்து எப்படி ராமநாமத்தை மட்டுமே பாடிக்கொண்டிருக்கிறாரோ அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களை உயர்த்தி சொல்லி கொண்டிருக்கும் ஒரே ஜீவன் இந்த உலகத்தில் நான் மட்டும்தான். எங்களுக்கு வேறு கிளைகள் எதுவும் இல்லை. அதனால் நீங்கள் எங்கிட்ட தான் நீங்கள் பார்க்கணும். இது என்னோட அன்பான வேண்டுகோள். ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த 60 நாட்குள்ளே என்ன நடக்கும்? லைஃபே மாறப்போகுது. சாதாரண ஆளாக இருந்த நான் என்ன யானை மேலே ஏத்துனா அந்த முத்தழகு அந்த மாதிரி தான். அப்போ என் கக்கத்தில் வச்ச துண்டை தோல் மேலே போட்டு விட்டா அந்த மாதிரிலாம். நான் இது வரைக்கும் இருந்த வாழ்க்கையை மாற்றிட்டேன் சார், என் வாழ்க்கையே மாறி போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அது எப்படி வாழ்க்கையே மாறும்? காரணம் இருக்கு. லாஜிக்கலி என்னன்னா, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. உங்களுக்கு 9ஆம் இடத்து குரு, ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னு சொல்லுவாங்க. இந்த ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருனா என்ன அர்த்தம் நண்பர்களே? 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்ச்சி குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வருவது. அப்போ 9ஆம் இடத்து குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, லைஃபே தலைகீழா மாத்துறாரு. அந்த தலைகீழா மாற்றக்கூடியதெல்லாம் இந்த 9ஆம் இடத்து குரு பகவான் தான். அந்த குரு பகவான் இப்ப என்ன பண்றார் அப்படின்னா, இந்த குரு பகவானை நம்பி ஊரை விட்டு கூட ஓடலாம் அப்படிங்கிறதுனால தான் அப்படி சொல்றாங்க. இதுவரை நீங்கள் தொடாத தூரத்தை பிசினஸ்ல நீங்க தொடுவீங்க. இதுவரை நீங்கள் வாழ்வில் தொடாத தூரத்தை.
சாதாரணமாக ஒரு 1,00,000 ரூபாய்க்கு ரெவென்யூ பண்ணிட்டு இருக்கேன் சார், மந்த்லி 1 lakh வந்துடும் சார், எப்படியா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, இனிமேல் 10 lakhs வரக்கூடிய அமைப்பு. என்ன சார் சொல்றீங்க? கற்பனை கூட காண முடியாது. இன்ட்டு 10x கொடுப்பார் பலன். சார் எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு நல்ல கிரகம் வந்தாலும் கூரையை பிச்சுக்கிட்டுலாம் காசு வராது. எந்த நல்ல கிரகம் வந்தாலும் எப்படி பலன்கள் வரும்? உங்களுக்கு ஒர்க்கில் பிஸி ஆவீங்க, கமிட்மெண்ட்ஸில் பிஸி ஆவீங்க, டார்கெட்டில் பிஸி ஆவீங்க. ஒரு கம்பெனியோட கனெக்டடாக இருக்க 4-5 கம்பெனியோட கனெக்டடாக இருப்பீங்க. யூஆர் பிஸி இன் சோ மெனி இண்டஸ்ட்ரீஸ். அந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்குமே தவிர உங்களுக்கு வந்து என்றைக்குமே அதிர்ஷ்டம் என்றைக்குமே கை கொடுக்காது. அதை முதலில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இப்போ 9ஆம் இடத்து குரு பகவான் வாழ்வை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடியவர். ஸோ அந்த கக்கத்தில் வச்ச துண்டை தோலை மேலே போட்டு விட்டா அந்த மாதிரிலாம் வாழ்க்கையை தலைகீழாக மரியாதை தரும்படியான, இது வரைக்கும் என் கம்பெனியில் எனக்கு ரெஸ்பெக்டே இல்லை சார், என்னைக்கு நான் டீம் லீடரானோ அன்னைக்கு தான் சார் எனக்கு எல்லாரும் வந்து காலில் வந்தோடனே எல்லாருமே வந்து என்னை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குட் மார்னிங் கோச், குட் மார்னிங் கோச், குட் மார்னிங் கேட்கல சத்தமாக, அதெல்லாம் ஆஃபீஸில் வகையில் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட். இப்போ 10 கூடையவர் யாருன்னு பார்க்குறோம். 10 கூடையவர் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்க்குறோம். அந்த சூரிய பகவான் விருச்சிகத்தில் இருக்கார். விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை குரு பகவான் பார்த்து தொழில் டெவலப் ஆகுது, தொழில் அடுத்த லெவல் போகுது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. தொழில் வந்து டெவலப் ஆகிறது. 10ஆம் இடத்து சூரியன் குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, தொழிலில் பிரதானமான ஒரு ஸ்தானத்திற்கு போறீங்க. இதை எனக்கு மேலே ஒன்றும் கிடையாது, இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுங்கிற லெவலுக்கு நீங்கள் போறீங்க போன்றவைகள்லாம் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் இந்த சூரிய பகவானை தொடர்ந்து சுக்கிர பகவான், அவரும் அங்கே 10ஆம் இடத்துல தான் இருக்கார், ராசியிலே இருக்கார். நண்பர்களே, நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு கிருஷ்ண பரமாத்மா படுத்திருக்கும் போது அர்ஜுனனும் துரியோதனும் வந்து அவங்கள்ட்ட இது கேட்குறாங்க, என்னது உதவி கேட்க வந்திருக்காங்க. அப்போது அர்ஜுனர் என்ன பண்ணுறாருன்னா, கிருஷ்ண பரமாத்மாவோட பாதத்துக்கிட்ட அப்படி நிற்கிறார். அப்போ கிருஷ்ண பரமாத்மா படுத்து தூங்கிட்டு இருக்கார். அப்போ இந்த பக்கம் துரியோதனன் வந்து அவர் பக்கத்தில் நிற்கிறார். யார்? கிருஷ்ண பரமாத்மாவோட தலைமாட்டில் நிற்கிறார், இவர் கால் மாட்டில் நிற்கிறார். கிருஷ்ணர் எந்திரிச்சோன்னு அப்படி பார்க்குறார் அர்ஜுனனை. பார்த்துட்டு, என்னப்பா, என்ன அர்ஜுனா, என்ன வேண்டும்னு கேட்குறார். அப்போ அர்ஜுனன் சொல்கிறார், எனக்கு கிருஷ்ணா நீங்கள் தான் வேண்டும்ங்கிற. நீங்கள் தான் வேண்டும்னு என்ன பண்ணுறார், சரி பரவாயில்ல, என்னை நானே உனக்கு தந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அப்புறமா இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு துரியோதனன். அப்பா நீ வந்திருக்கியா, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறாரு. அப்போ துரியோதனன் சொல்கிறான், எனக்கு உன்னுடைய சேனைகள் எல்லாம் வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்போது கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்ல, சேனைகள்லாம் கொடுத்துறார். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், கிருஷ்ணர் நின்ற பக்கம்தான் ஜெயித்தது. கிருஷ்ணன் முதலில் கண்டது யாரை? அர்ஜுனரை. அதே போல் இந்த குரு பகவான் நிற்கும் பக்கம்தான் ஜெயிக்கும். இந்த குரு பகவான் யாரை பார்த்திருக்கிறார்? விருச்சிக ராசி உங்களை பார்க்குறார். ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்குறார், அப்புறம் தான் மகரம், அப்புறம் தான் மீனம். ஆக முதல்ல உங்களை தான் பார்க்குறார். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற போகிறது. அதே நேரத்தில் இந்த அடுத்த 60 நாட்களில் வாழ்வு மாறுவதற்கான புது பிஸ்னஸ் டீல். நான் ஒரு பேக்கரி கடை வைக்கலான்னு இருந்தேன் சார், இப்போ டிஃபன் கடை வைக்கிற அளவுக்கு நான் டெவலப் ஆகிட்டேன். முன்னாடியே வந்து பசங்கள்லாம் நிறைய பேர் வராங்க, பஜ்ஜி போண்டாலாம் போடலான் இருக்கேன் போன்ற விஷயங்கள். ஒரு பிஸ்னஸோட பேர்லலாம் இன்னொரு பிஸ்னஸ். முதல்ல பிஸ்னஸை பார்த்து வெக்கப்படுறது நிறுத்துங்க. உழைத்து சாப்பிட்ற அத்தனையும் உன்னதமானவை தான், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, வெக்கப்படுவாங்க. நான் வந்து பக்கத்தில் இங்கே தான் சார், பக்கத்து தெருவில் தான் ஒரு இட்லி கடை வச்சுருக்கேன்னு கெத்தா சொல்லுங்க, அதான் பெரிய விஷயம். காரணம் என்னவென்றால், உழைத்து சாப்பிட்ற அத்தனை பேரும் உயர்வானவர்களே. அப்போது இந்த ராசியை குரு பகவான் பார்க்கும் பொழுது, விருச்சிகத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இத்தனை நன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது. மென்டல் பீஸ்ஃபுல்னஸ்லாம் கிடைக்கிது. ஏன்னா குரு வந்து சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார். சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது, குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது, குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் குரு பகவான் வந்து உங்களுடைய சனி பகவானை பார்க்கிறார் 5ஆம் இடத்துல. விருச்சிக ராசிக்காரருக்கு 200% குழந்தை பிறக்கும். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இதை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டில் சனி பெயரும் போதே சொன்னேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 5ஆம் இடத்தில் அமர்ந்த ஆட்சி இருக்கிறார் குரு பகவானுடைய வீட்டில், அதை குருவே பார்க்கிறார். அப்போ கண்டிப்பாக புத்திரகாரகனே புத்திரஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குழந்தை கன்ஃபார்மாக கிடைக்கும், ஆண் குழந்தை பிறக்கும். அது குருவை போலவே ஒரு நீதி நேர்மையுடைய ஒரு குழந்தையாக இருக்கும். ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை வரப்போகுது, தொழிலில் ஸ்டேபிளாக போகிறீங்க, புது அதிர்ஷ்டம் வரப்போகிறது, வாழ்க்கை மாறப்போகிறது. பொதுவாகவே 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம் கருத்துடன் பார்க்க வேண்டியதெல்லாம் 2-3 முக்கியமான பயிற்சிகள் தான். ஒன்று, குரு பகவான் கடகத்திலே உச்சமடைகிறாரே, இது ஒன்று. இந்த பக்கம் சனி பகவான் மீனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் சுக்கிர பகவான்
துலாத்தில் ஆட்சி அடைகிறாரே இந்த விஷயம், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அடுத்த 60 நாட்கள், கடைசி 60 நாட்களை முடிவு செய்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக பிரதானமாக கருதப்படுவது சனி குரு 2 ஃபேக்டர்ஸ். இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இது வரைக்கும் எதெல்லாம் மிஸ் ஆன பாயிண்ட்ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றாரு. இந்த பக்கம் தெய்வம் மாதிரி குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைந்து கடகத்துக்கு வந்து எல்லாரையும் அப்படி பார்த்து ஃபுல்ஃபில் பண்றாரு. டீம் லீடர் என்ட்ரி மாரி தான். ஒரு டீம் லீடர் இருக்கார், ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் முடிய போது அவர் ஒரு சடன் என்ட்ரி கொடுத்து என்ன இது எதுவும் ஸ்ட்ராட்டஜி இருக்கா, எதுவும் ப்ராப்ளம் இருக்கா நல்லபடியாக பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இவர் வந்து உங்களை ஃபுல்ஃபில் பண்ண தான் வந்திருக்கார் இந்த கடைசி 60 நாட்கள். ஸோ ஆலங்குடிக்கு செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும், சென்னையில் இருக்கிற பாடி திருவள்ளிதாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். இப்படி குரு தரும் பலன்களை நீங்கள் பெற குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என்று குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒரு மாடு, பசு மாடு இருந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்கள் வந்து கேர் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்க. ரமண மகரிஷி அது மாதிரி விசிறி சாமியார் மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை சென்னினா நிறைய சித்தர்களை பார்க்கலாம். அவர்களுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் செல்லுங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். குரு செவ்வாயை பார்க்கின்ற இந்த நேரத்திலே குருமங்கள யோகம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது இந்த கடைசி 60 நாட்கள். பூமி லாபங்கள். ஸோ யார் என்ன ராசியா இருந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ் குரு மங்கள யோகத்தை பயன்படுத்தி மினிமம் நீங்கள் வாழ்றதுக்குரிய ஃப்ளாட் வீடாவது வாங்குங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் போயிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் செகண்ட் லெவல். ஆனால் இப்போ நீங்கள் அடிப்படையாக வாழக்கூடியதுக்காக ஒரு வீடாவது நீங்கள் வாங்குங்க. அது அதே மாதிரி இராணுவம், போலீஸ், அரசு உத்தியோகம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் உட்காந்து இந்த பிஎஸ்ஆர்பி ஆகட்டும், இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா படிப்பாங்க. இப்போ யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, எல்லாருமே ஆர்த்தர்ப்ரனர் ஆகிட்டாங்க. எல்லாருமே இன்ஸ்டாவை எடுத்தீங்கன்னா நீங்கள் வெங்காய கடை வைக்கிறீங்களா, பூண்டு கடை வைக்கிறீங்களா, எதுக்கு இப்படி ஆகிட்டீங்க? நம்மெல்லாம் ஏன் நம்ம படித்த யூபிஎஸ்சி வருங்கிற ஒரு நம்பிக்கையே ஏன் உங்களுக்கு போயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரில. ஸோ அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பின் மீது உள்ள நாட்டம் அதிகமாகும். நம்மளும் ஒரு தாசில்தார் ஆக போகிறோம், நம்மளும் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறோம் போன்ற விஷயங்கள்லாம். சனி வக்கர நிவர்த்தி அடைகின்ற ஒரு விஷயம் போதும். 2026 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் குரு பகவான் ஆலயங்களுக்கும் சனி பகவான் ஆலயங்களுக்கும் அடிக்கடி செல்லுங்க. கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த 60 நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கிறோம். 1 நாளுக்குடைய குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற இந்த குரு பகவானால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்ன? வாழ்க்கையிலே நண்பர்களே, ஒரு இடத்துல வேலை பார்க்குறோன்னா அந்த வேலைக்கான சன்மானம் என்ன, சம்பளம், அது வேற விஷயம். அப்புறம் நான் அந்த கம்பெனியில் ஜூனியர் இன்ஜினியராக சேர்ந்தேன் சார், 10 வருஷம் ஆச்சு. இப்போ நான் சீனியர் இன்ஜினியர் ஆகி அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு அவருக்கு கீழே நாங்களாம் வேலை பார்த்துட்டு இருந்தோம், இப்போ எனக்கு கீழே ஒரு 4 பேர் டீம்மேட்ஸ் இருக்காங்க, இப்போ நான் கௌரவமாக இருக்கேன் சார். அப்படி இதெல்லாம் தான் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் முக்கியம். இதெல்லாம் தான் கோர் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. என்னென்ன வேல்யூஸ்? இதெல்லாம் தான் கோர் வேல்யூஸ். நீங்கள் என்னங்க நீங்கள் கம்பெனிக்கு சேர்ந்ததுலேருந்து ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, வாழ்க்கையில் அடுத்த லெவலே உங்களுக்கு வரலையே என்பதெல்லாம் ஏற்படாது. 1 நாளுக்குடையவர் உச்சம் பெறும் பொழுது இதெல்லாமே. நாளக்குடையவன் என்ன பண்றான்? வீடு மாடு மனையை போலவே 4ஆம் இடத்துக்குடையவன் உயர்கல்வி உயர் பதவியும் தருகிறான். சில பேர் ஜெர்மன்ல போய் படிக்கணும், ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல போய் படிக்க போறேன் சார், அடுத்து நான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல போய் படிக்க போறேன் சார். நம்ம ஒரு காலத்துல இதெல்லாம் கனவாக இருந்தது நண்பர்களே. ஒரு காலத்துல இதெல்லாம் கனவு. இப்படிலாம் படிக்க முடியாது யாரும். நம்ம உயர்கல்வி தமிழ்நாட்டை தாண்டி போக முடியாது, அதே பெரிய கஷ்டம். இந்தியாவுக்கெல்லாம் டெல்லிக்கு போகிறாங்கன்னா டெல்லிக்கு போகிறாங்க, பெரிய விஷயம். இன்னைக்கு மாணவர்கள்லாம் உலக நாடுகளுக்கு போய் படிக்கிறாங்க. பார்க்கும் பொழுது சர்வதேச அரங்கம் உங்களை வரவேற்கிறது. ஸோ இன்டர்னல் எக்ஸாம் நான் படிக்க போகிறேன் சார், நான் இங்கே படிக்கிறதுக்கு பதிலாக இத்தாலியில் போய் படிக்கலான் இருக்கேன். என்னதோ மாணவர்கள் எங்கெங்கேயோ போய் படிக்கிறாங்க. அவங்களாம் பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் பொறாமையாகவும் கூட இருக்கிறது. என் வாழ்க்கையில இத்தனை நாளை வேஸ்ட் பண்ணிட்டேனே, நான் அங்கே போய் படிச்சிருந்துருக்கலாமே, ஒன்றும் நல்லா இருந்திருக்குமே. இங்கே படிப்பு சரியில்லைன்னு அர்த்தம் கிடையாது, பட் ஆனால் நான் ஆசை இருந்தது இல்லை, அந்த ஆசை பூர்த்தி ஆகுது. ஸோ உங்களோட ஆசை பூர்த்தி ஆகும். தனுசு ராசிக்கார இளைஞர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வெளிநாடு போய் படிப்பீங்க. அடுத்ததாக நாளுக்குடையவன் காரு. நிறைய பேரோட ட்ரீமே காரு தான். மிடில் கிளாஸ் மக்களை எல்லாருமே கேட்டு பாருங்க, என் மனைவி உட்பட சொல்கிறேன். மிடில் கிளாஸ் எல்லாரும் எடுத்துக்கோங்க. எல்லாம் போக்குவரத்துலாம் நல்லா தான் சார் இருக்குது, ஊருக்குள்ள பெத்த பேர் தான், நமக்குன்னு ஒரு கார் இல்லையே. அந்த காரில் அப்படி என்னதான் மோகம்னு தெரியல, ஆனால் அதில் என்னவோ இருக்குது. அந்த கார் ஒரு வீடு மாதிரி.
கார் வாங்கினவங்களுக்குலாம் கேட்டு பாருங்க. அந்த கார்லேயே உட்காந்து ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்றது என்ன, கோயிலுக்கு போயிட்டு வர்றது என்ன, பேச்சுவார்த்தைகள், முக்கிய பிஸ்னஸ் மீட்டிங்ஸே காரில் வச்சே முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த கார் வந்து ஒரு பிஸ்னஸ் சென்டராக. அப்போ நாளுக்குடைய உச்சம் பெறும்பொழுது கார் வாங்க போகிறீங்க, லேண்ட் வாங்க போகிறீங்க, சொந்த வீடு வாங்க போகிறீங்க. சார் எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு என்னுடைய சொந்த வீட்டில் என்னைக்கு நான் படுத்து தூங்குறனோ அன்னைக்கு தான் சார் நிம்மதியாக தூங்குவேன், கவலைப்படாதீங்க அந்த நாள் வந்தாச்சு போன்றவைகள்லாம் ஏற்படுகிறது. அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த முக்கியமான பலன் என்ன? 12 கூடிய விருச்சிகத்தை குரு பகவான் பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய சுற்றுலா. 12ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய இன்பம், அயன சயனஸ்தானம் என்று பொருள், இல்லற வாழ்க்கை போன்றவை. 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் இன்பம், செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் கூட சரியாகும். சரி, அது 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 விடுங்க சார், நம்ம இப்போ தான் தொழில் ஆரம்பிச்சிருக்கோம், வேலை விஷயத்தை பற்றி பேசுவோம், பணத்தை பற்றி பேசுவோம். பணத்தை பற்றி தான் அடுத்து பேச போகிறேன். மகரத்தை பார்க்குறாரு உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது காசு, பணம், திட்டு, மணி சார். சதீஷ்னு பேர் சார், பணம் வாங்கி 10 வருஷம் ஆச்சு சார், எங்கே போனானே தெரில. இவனை ஏதோ இப்போ புலனாய்வு தனிப்படை போட்டு தேட வேண்டியிருக்கு சார், எங்கே போய் ஒழிஞ்சான்னு தெரில சார். கவலைப்படாதீங்க, அவர் நிச்சயம் உங்களுக்கு தென்படுவார். உங்கள்கிட்ட பணம் வாங்கி ஓடி போனவங்களாகட்டும், சிட் ஃபண்டு மோசடி, ஏதோ ஒரு மோசடியில் நீங்கள் பணத்தை இழந்துட்டீங்க, ஒரு பேராசை பெருநஷ்டம். நான் என்ன சார் பேராசை, 1 லட்சம் ரூபாய்க்கு வட்டி தரேன்னு சொல்லி வாங்கினா சார், ஓடி போயிட்டேன் சார் போன்ற விஷயங்கள். பணம் திரும்பி வருவதற்கான வழிகளெல்லாம் இந்த மகரத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஏற்படுகிறது. படிப்பு தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நல்லா படிக்க போறீங்க. இந்த வித்யாலட்சுமி கூடவே இருக்க போகிறான். அடுத்ததாக 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்துக்கு பிரிந்து போன குடும்பம் ஒன்றிணைய போகிறது, ஒன்றா சேர்ந்து வாழ போறீங்க, சந்தோஷமெல்லாம் ஏற்பட போகிறது. அடுத்ததாக இந்த குரு பகவான் என்ன பண்ணுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 4ஆம் இடத்தை, அவருடைய சொந்த வீட்டையே பார்க்குறாரு. அப்போது இதெல்லாம் நடக்குது. இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா, 2 கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்திருந்தார். அதாவது பணத்தை தர வேண்டியவர் பணத்தை தராமல் வச்சிருந்தார். இந்த 2 கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் நவம்பர் 28. அப்போ என்ன ஆகும்? பிளாக் ஆன பணமெல்லாம் திரும்ப வரும். பிஸ்னஸில் பிளாக்காக இருந்தது, ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன் சார், அது ரொட்டேஷன் ஆகும்னு நினச்சி தான் பண்ணேன். 10 லட்ச ரூபா போட்டால் மாதம் 40,000 ரூபா எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வரும்னு நினச்சி நான் பண்ணேன் சார். 10 லட்ச ரூபா போட்டது 10 லட்ச ரூபா அப்படியே இருக்குது சார், எனக்கு அது பணம் ரொட்டேஷன் ஆகலையே சார் என்று கவலைப்படாதீங்க. பணம் இனிமேல் பணமே பணத்தை சம்பாதிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணும்? பணமே பணத்தை சம்பாதிக்கும். அந்த மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு உருவாகும். இந்த மாதம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் நண்பர்களே. திரும்பவும் சொல்கிறேன், செய்கிற வேலையை மட்டும் செய்யுங்க. இதில் சீரியஸாக இறங்கி ஒர்க் பண்ணுங்க, நிறைய படிங்க. குரு பகவான் வர்றதே உங்களுக்கு எஜுகேஷனை கொடுக்குதான். ஏஐ பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், உலக நாடுகளில் இருக்கின்ற தொழில்நுட்பங்களை பற்றி எல்லாம் அறிந்து கொள்ளுங்கள். இந்த மிஷினை திருப்பூரில் இருக்கிறீங்க, இந்த மிஷினை அமெரிக்காவில் இருக்கிற மிஷினோட பெஞ்ச்மார்க் பண்ணி பாருங்க, அவன் இருக்கிறதுக்கு நமக்கு இருக்கிறது என்ன வித்தியாசம்னு பாருங்க. இது உங்களை நீங்களே வளர்த்துக்கோங்க. இந்த நேரம் உங்களுடைய பிசினஸை வளப்படுத்துகின்ற ஒரு நேரமாக இருக்க வேண்டும். தனுசு ராசிக்காரர்கள் சிறப்பு. பொதுவாகவே 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம் கருத்துடன் பார்க்க வேண்டியதெல்லாம் 2-3 முக்கியமான பயிற்சிகள் தான். ஒன்று, குரு பகவான் கடகத்திலே உச்சமடைகிறாரே, இது ஒன்று. இந்த பக்கம் சனி பகவான் மீனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி அடைகிறாரே, இந்த விஷயம். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அடுத்த 60 நாட்கள், கடைசி 60 நாட்களை முடிவு செய்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக பிரதானமாக கருதப்படுவது சனி குரு 2 ஃபேக்டர்ஸ். இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இது வரைக்கும் எதெல்லாம் மிஸ் ஆன பாயிண்ட்ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. இந்த பக்கம் தெய்வம் மாதிரி குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைந்து கடகத்துக்கு வந்து எல்லாரையும் அப்படி பார்த்து ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. டீம் லீடர் என்ட்ரி மாரி தான். ஒரு டீம் லீடர் இருக்கார், ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, ப்ராஜெக்ட் முடிய போது அவர் ஒரு சடன் என்ட்ரி கொடுத்து, என்ன இது எதுவும் ஷார்ட்டேஜ் இருக்கா, எதுவும் ப்ராப்ளம் இருக்கா நல்லபடியாக பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இவர் வந்து உங்களை ஃபுல்ஃபில் பண்ண தான் வந்திருக்கார் இந்த கடைசி 60 நாட்கள். ஸோ ஆலங்குடிக்கு செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும், சென்னையில் இருக்கிற பாடி திருவள்ளிதாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். இப்படி குரு தரும் பலன்களை நீங்கள் பெற குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா என்று குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒரு மாடு, பசு மாடு இருந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்கள் வந்து கேர் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்க. ரமண மகரிஷி அந்த மாதிரி விசிறி சாமியார் மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை சென்னினா நிறைய சித்தர்களை பார்க்கலாம். அவர்களுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் செல்லுங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம்.
குரு செவ்வாயை பார்க்கின்ற இந்த நேரத்திலே குருமங்கள யோகம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது. இந்த கடைசி 60 நாட்கள் பூமி லாபங்கள். ஸோ யார் என்ன ராசியாக இருந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ் குரு மங்கள யோகத்தை பயன்படுத்தி மினிமம் நீங்கள் வாழ்கிறதுக்குரிய ஃப்ளாட் வீடாவது வாங்குங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் போயிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் செகண்ட் லெவல். ஆனால் இப்போ நீங்கள் அடிப்படையாக வாழக்கூடியதுக்காக ஒரு வீடாவது நீங்கள் வாங்குங்க. அதே மாதிரி இராணுவம், போலீஸ், அரசு உத்தியோகம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் உட்காந்து இந்த பிஎஸ்ஆர்பி ஆகட்டும், இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா படிப்பாங்க. இப்போ யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, எல்லாருமே ஆர்த்தரப்ரனர் ஆகிட்டாங்க. எல்லாருமே இன்ஸ்டாவை எடுத்தீங்கன்னா நீங்கள் வெங்காய கடை வைக்கிறீங்களா, பூண்டு கடை வைக்கிறீங்களா, எதுக்கு இப்படி ஆகிட்டீங்க? நம்மெல்லாம் ஏன் நம்ம படித்த யூபிஎஸ்சி வருங்கிற ஒரு நம்பிக்கையே ஏன் உங்களுக்கு போயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரில. ஸோ அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பின் மீது உள்ள நாட்டம் அதிகமாகும். நம்மளும் ஒரு தாசில்தார் ஆக போகிறோம், நம்மளும் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறோம் போன்ற விஷயங்கள்லாம். சனி வக்கர நிவர்த்தி அடைகின்ற ஒரு விஷயம் போதும். 2026 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் குரு பகவான் ஆலயங்களுக்கும் சனி பகவான் ஆலயங்களுக்கும் அடிக்கடி செல்லுங்க. கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த அடுத்த 60 நாட்கள் என்பது எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். மகர ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு சிறப்பான விஷயம்னா, மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், நான் அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஐ லவ் மகர ராசி பீப்புள்ஸ். மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 60 நாட்களில் பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம், நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில் தான் இருப்பீங்க, எழுதி வச்சுக்கோங்க. பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரம் காரணம் என்னவென்றால், உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெற்றாச்சு. பூமிகாரகன் செவ்வாய் ஆட்சி பெற்று விட்டான் விருச்சிகத்திலே. இனிமே உங்களுக்கு என்ன குறை? அதை குரு பகவான் வேற பார்த்துட்டார். அப்போ குரு மங்கள யோகம் ஏற்பட்டு 200% வீடு கட்டிடுவீங்க. அடுத்ததாக அந்த செவ்வாய் தான் 4 கூடையவனாகவும் இருக்கிறான். அப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம், முக்கியமாக பூமி லாபம் கன்ஃபார்ம். சார் திருவண்ணாமலை பக்கத்துலேயே சார் தூசி மாமண்டூர்னு பேர் சார், அந்த இடத்துல ஒரு இடம் வந்திருக்கு சார், வாங்கிக்கிறீங்களா? எங்கே வந்தாலும் வாங்கி போடுங்க. இல்லை சார் நம்ம வடுகப்பட்டி பக்கத்தில் வாழப்பாடின்னு ஒரு இடம் சார், போகிற எங்கே வேணாலும் வாங்கி போடு. இடமா வாங்குவீங்க நண்பர்களே. ஒரு நேரம் தான் அது ஒரு நேரம். உலகத்தில் நான் உணர்ந்ததை சொல்லுகிறேன். உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சில வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷமான விஷயமா நடக்கும். கல்யாணம் பண்ணுவோம், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவோம், குழந்தை பிறக்கும், வரிசையாக சுப நிகழ்ச்சியாக நடக்கும். அது ஃபேமிலி ஓரியன்டாகவே நடக்கும். சில வருடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் தொழில் ரீதியாகவே நடக்கும். திடீர்னு பிஸ்னஸ் பண்ணுவீங்க, கம்பெனியில் ப்ரமோஷன் கொடுப்பாங்க, வெளிநாடு போயிட்டு வருவீங்க, பெஸ்ட் அச்சீவர் அவார்டு வாங்குவீங்க. வெறும் தொழில் மாறும் அந்த வருடம், தொழில் வருடம். அந்த மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு நில வருடம். அடுத்த 2 மாசமும் நிலம், வீடு, பங்களா. அப்படியே என்ன சார் பங்களான்ட்டீங்க சார்? நான் இப்போ சொல்ல, யானைக்கு ஒரு சர்க்கரை காடே பத்தாது, ஒரு இதே பத்தாது, கரும்பு காடை, எறும்புக்கு ஒரு சர்க்கரை துகள் பத்தாது. அந்த மாதிரி அது சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஸோ அப்போ பெரும்பாலும் என்னென்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நடக்குது 8 கூடையவன் நீச்சமாகிறான். அப்போ ரொம்ப நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ஜாக்கிரதையாக இருங்க, உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள்லாம் ஏற்படலாம் சொல்லியிருந்தேன். இந்த 8 கூடையவன் பாதகாதிபதி வீட்டில் இருக்கிறான். இப்போ இது அதை விட மோசம். இந்த 2 மாசத்துல மகர ராசிக்காரர்கள் வண்டியை மட்டும் எடுக்காமல் இருங்க. வேற எதுவும் நீங்கள் மற்றபடி உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குது, சொத்தா வாங்க போகிறீங்க, பணமாக வரப்போகுது, எல்லாம் நல்லா இருக்குது. வண்டியை மட்டும் நீங்கள் எடுக்காதீங்க, வண்டி ஓட்டாதீங்க. மகர ராசிக்காரர்கள் வண்டியை தொட்ட கெட்ட தயவுசெய்து வண்டி ஓட்டாதீங்க. இல்லை சார் நான் ரேசர் சார், நான் சாயந்தரம் ஆனால் நான் அப்படி மடக்கியெல்லாம் ஓட்டுவேன், அப்படி மடக்குனா மடங்கிட வேண்டியதான். தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. மகர ராசிக்காரர்கள் வண்டியில் ஸ்டண்ட் பண்ணுறது, ஹீரோயிசம் பண்ணுறது, இதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஒரு விஷயம், அதே மாதிரி 8 கூடையவன் நகையை கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணிங்கன்னா மறந்து போயிருக்கேன், அது அவ்வளோதான் வராது. இந்த 2 மாதத்தில் நீங்கள் பண்ணவே கூடாது, பிளட்ஜிங் பண்ணக்கூடாது. சார் டூஸ் சொல்லுங்கன்னா நீங்கள் டோன்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி நான் டூஸே சொல்கிறேன், டோன்ஸ் அப்புறம் வரலாம். டூஸ் என்னென்ன அப்படின்னா, அவங்களுக்கு 5 கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி விட்டு அமர்ந்திருக்கிறார். அப்போ காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபடுபவர்கள் தொழிலை விஸ்தாரணம் பண்ணலாம். நீங்கள் தொழிலை எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். மேக்கப் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இருக்கிறவங்க, அல்லது ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, அல்லது அழகு சாதன பொருட்கள் பூக்கடை வச்சிருக்கிறவங்க, முக்கியமாக பூக்கடை, ஃப்ளவர் ஷாப், பொக்கே ஷாப் எல்லாமே வச்சிருக்கவங்க கடையை விரிவாக்கம் பண்ணலாம்.
உங்களுக்கான பொன்னான நேரம் இது. 5 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான். அப்போ மேரேஜ் மேட்சிங் பார்க்குறவங்க, திருமண கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, கல்யாண மாப்பிள்ள, மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல, உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம் போன்றவைகள்லாம். இப்போ சுக்கிர பகவான் அதுக்கு இனிப்பு கடை, இனிப்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறவங்க, ஐடி கம்ப்யூட்டர் லேப்டாப் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நேரமாக இருக்கும். 2 கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகின்ற இந்த நேரத்திலேயே உங்களை விட்டு சகல விதமான தாரித்யம், வறுமை ஒழிந்து விட்டது என்பதை மனதில் கொள்க. 2 கூடியவன் யாரு? தனாதிபதி. இந்த தனாதிபதி என்ன பண்றார்? 12ஆம் இடத்துல உங்களுக்கு 3ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறார். வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பணவரவு, பிளாக் ஆன பணம்லாம் நின்று போயிடும், இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்படிதான் சார் இதுக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல பணம் பிளாக் ஆகுறது இப்படிதானே கிடையாது, எப்படி வேணா பணம் பிளாக் ஆகும். எனக்கு என் ஒய்ஃபுக்கும் ஒரு நாள் சண்டை சார். சண்டை நடக்கும்போது நான் சொல்கிறேன், உனக்கு என்னோட பர்சனல் லோன் வேல்யூ தெரியுமா? நான்லாம் இப்போ லோன் போட்டால் 12 லட்ச ரூபா எனக்கு லோன் கிடைக்கும் என்று சொல்கிறேன். என் ஒய்ஃப் சொல்கிறா, நான் பர்சனல் லோன் போட்டால் என் வேல்யூ தெரியுமா? எனக்கு 5 லட்ச ரூபா கிடைக்கும். அவ்வளோ தூரம் சிவில் நாங்கள் கரெக்டாக வச்சுருக்கோம் எல்லாம் சொல்கிறோம். நான் கொஞ்சம் வாய் முறிட்டு இருந்திருக்கலாம், இந்த 12 லட்ச ரூபா மேட்டரை சொல்லாமல் இருந்திருக்கலாம். அடுத்த நாள் காலையில் மாமனார் வராரு, கதவை தட்டுறார். வணக்கம் மாப்பிள்ள, சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, தங்கச்சி கல்யாணம் பண்ணிடலான் இருக்கேன். யார்? என் ஒய்ஃபோட தங்கச்சிக்கு கல்யாணம் வைக்கலான் இருக்கேன். உங்களுக்கு தான் லோன் எலிஜிபிலிட்டி இருக்காமே, அந்த லோனை போட்டு ஒரு 12 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை சிறப்பாக நடத்திடுவேன். அந்த லோனை போட்டு 12 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு ஒரு 2 வருஷம் மாமா அந்த 12 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் கடனை அடைச்சிருவேன். 2 வருஷம் பின்னாடி சுற்றணும். சில நேரங்களில் இந்த பணம் பிளாக் ஆகுறதுங்கிறது இப்படிதான். இது நம்ம வேற இதில் போட்டிருந்தா அது டெவலப்பாவது ஆயிருக்கும். இப்போ இவர்கிட்ட கடனாக கொடுத்து மரியாதை இடம் திருப்பி கேட்கவும் முடியாது, அவங்களா பார்த்து தந்தா உண்டு. இந்த மாதிரி போய் பிளாக் ஆகிருக்கும் நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு. அதுக்கெல்லாம் பிளாக் ரிலீஸ் ஆகி பணம் திரும்ப கிடைப்பதற்கான வழிகள்லாம் ஏற்படும். ஸோ சனி வக்கர நிவர்த்தி அடைவது மிகச்சிறப்பான விஷயம். மகர ராசிக்காரர்கள் நான் சொன்ன விஷயங்கள், பணம் பிளாக் ஆனது சரியாகும், லேண்டு வீடு வாங்க போறீங்க, பட் உயிருக்கு ஆபத்தான நேரம், வண்டி ஓட்டாதீங்க. பொதுவாகவே 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம் கருத்துடன் பார்க்க வேண்டியதெல்லாம் 2-3 முக்கியமான பயிற்சிகள் தான். ஒன்று, குரு பகவான் கடகத்திலே உச்சமடைகிறாரே, இது ஒன்று. இந்த பக்கம் சனி பகவான் மீனத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி அடைகிறாரே, இந்த விஷயம். இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த அடுத்த 60 நாட்கள், கடைசி 60 நாட்களை முடிவு செய்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக பிரதானமாக கருதப்படுவது சனி குரு 2 ஃபேக்டர்ஸ். இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இது வரைக்கும் எதெல்லாம் மிஸ் ஆன பாயிண்ட்ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றாரு. இந்த பக்கம் தெய்வம் மாதிரி குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைந்து கடகத்துக்கு எல்லாரையும் அப்படி பார்த்து ஃபுல்ஃபில் பண்றாரு. டீம் லீடர் என்ட்ரி மாரி தான். ஒரு டீம் லீடர் இருக்கார், ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் முடிய போது அவர் ஒரு சடன் என்ட்ரி கொடுத்து, என்ன இது எதுவும் ஷார்ட்டேஜ் இருக்கா, எதுவும் ப்ராப்ளம் இருக்கா நல்லபடியாக பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இவர் உங்களை ஃபுல்ஃபில் பண்ண தான் வந்திருக்கார் இந்த கடைசி 60 நாட்கள். ஸோ ஆலங்குடிக்கு செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும், சென்னையில் இருக்கிற பாடி திருவள்ளிதாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். இப்படி குரு தரும் பலன்களை நீங்கள் பெற குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என்று குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒரு மாடு, பசு மாடு இருந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்கள் கேர் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்க. ரமண மகரிஷி அந்த மாதிரி, விசிறி சாமியார் மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை சென்னினா நிறைய சித்தர்களை பார்க்கலாம். அவர்களுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் செல்லுங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். குரு செவ்வாயை பார்க்கின்ற இந்த நேரத்திலே குருமங்கள யோகம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது இந்த கடைசி 60 நாட்கள். பூமி லாபங்கள். ஸோ யார் என்ன ராசியா இருந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ் குரு மங்கள யோகத்தை பயன்படுத்தி மினிமம் நீங்கள் வாழ்றதுக்குரிய ஃப்ளாட் வீடாவது வாங்குங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் போயிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் செகண்ட் லெவல். ஆனால் இப்போ நீங்கள் அடிப்படையாக வாழக்கூடியதுக்காக ஒரு வீடாவது நீங்கள் வாங்குங்க. அதே மாதிரி இராணுவம், போலீஸ், அரசு உத்தியோகம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் உட்காந்து இந்த பிஎஸ்ஆர்பி ஆகட்டும், இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா படிப்பாங்க.
இப்போ யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, எல்லாருமே ஆர்த்தரப்ரனர் ஆயிட்டாங்க. எல்லாருமே இன்ஸ்டாவை எடுத்தீங்கன்னா நீங்கள் வெங்காய கடை வைக்கிறீங்களா, பூண்டு கடை வைக்கிறீங்களா, எதுக்குப்பா இப்படி ஆயிட்டீங்க? நம்மெல்லாம் ஏன் நம்ம படித்த யூபிஎஸ்சி வருங்கிற ஒரு நம்பிக்கையே ஏன் உங்களுக்கு போயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பின் மீது உள்ள நாட்டம் அதிகமாகும். நம்மளும் ஒரு தாசில்தார் ஆக போகிறோம், நம்மளும் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறோம் போன்ற விஷயங்கள்லாம். சனி வக்கர நிவர்த்தி அடைகின்ற ஒரு விஷயம் போதும். 2026 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் குரு பகவான் ஆலயங்களுக்கும் சனி பகவான் ஆலயங்களுக்கும் அடிக்கடி செல்லுங்க. கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்களை பேசினாலே மனது குதூகலமாயிடுது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த 60 நாட்களில் 2025 அடுத்த 60 நாட்களில் என்ன நடக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். அவ்வகையில முதல் விஷயமே, வாழ்க்கையில ஒருத்தர் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னா என்ன தேவை? நிம்மதியாக இருக்கணும் சார், மனசு நிம்மதியாக இருக்கணும் சார், குழந்தை குட்டியோட இருக்கணும் சார், பொண்டாட்டி வேணும் சார், அதெல்லாம் நம்ம நிறைய சொல்கிறோம். அதெல்லாம் இது எல்லாருக்கும் தான் இருக்குது, அதை விடுங்க. அதை தவிர வேற என்ன தேவை? அது தவிர வேற பணம் தேவை. அதான் உண்மை. 2-11 கூடிய குரு பகவான் உச்சமாகும் போது வரும் பாருங்க ஒரு தைரியம். அதுதான் தைரியம். வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணால் நடக்கட்டும் சார், இப்போ என்ன உடம்பு சரியில்லாமல் போயிருமா, சரி போகலாம், இப்போ நான் டாக்டர்கிட்ட போய் அட்மிட் பண்ணுங்க, ஐசியூவில் கொண்டு போய் போடுங்க, போங்க, ஒரு 2 நாள் கழிச்சு எல்லாம் சரியானதுக்கப்புறம் வரப்போகிறேன். கையில் பணம் இருக்குது சார், எனக்கு என்ன பயம்? கையில் பணம் இருந்தால் பயமே வராது. அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பண்ண என்ன ஆயிருப்போது? ஸ்கேன் எடுக்க காசு இல்லை, இப்போ தான் பயமே வரும். ஆஹா, நம்மகிட்ட காசு இல்லையே, எப்படி நம்ம காலத்தை ஓட்ட போகிறோம்? 2-11 கூடிய ஒரு உச்சமாகும் பொழுது வரும் பாருங்க தைரியம். ப்ராஜெக்ட் எம். அதுதான் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டிலாம் விட்டமினே கிடையாது. விட்டமின் எம் தான் விட்டமின். என்னது? எம் ஃபார் மணி. இந்த மணிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தன்னால் மற்றதெல்லாம் தன்னால் வரும். அதுதான் வரப்போகுது உங்களுக்கு. அப்போ 2-11 கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்துருஸ்தானம். அந்த இடத்துல குரு பகவான் வருகிறார். 6ஆம் இடம் என்பது பணி. 6ஆம் இடம் என்பது உங்களுடைய வேலை வாய்ப்பு. இதெல்லாம் 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது என்ன ஆகுது? புதுசாக வேலை கிடைக்க போகுது. வேலைக்கு போக போறீங்க. பெரிய 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 விஷயங்கள்லாம் நடக்க போகுது இந்த 6ஆம் இடத்து குரு பகவானால். ஒரு நிர்வாகத்தில், ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கேன் சார், ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதே நிர்வாகத்தில் இன்னொரு பொறுப்பை பார்க்கக்கூடிய கூடுதல் பொறுப்பும் உங்களை வந்து சேரும். இதெல்லாம் 6ஆம் இடம் என்பது சத்துருக்கள். என்னை சுற்றி எப்போ பார்த்தாலும் கொசிப்ஸ் சார், ஒரே வதந்திகளாக இருக்கு. என்ன குருஜி, உங்களை டீ கடையில் பார்த்தா தம் அடிக்கிறீங்க போல இருக்கு. நான் எங்கப்பா தம்மடி, டீ குடிக்க வந்தப்பா. இவர்களை வச்சுக்கிட்டு வாழவே முடியல. என்ன தொழில் பண்ணாலும் ஏதாவது ஒரு கெட்ட பேர் கொடுத்துட்றாங்க. இதுக்குன்னே ஒரு டீம் போட்டு யோசிப்பாங்க, எப்படா ஒருத்தன் பேரை கெடுக்கிறது. இப்படி தான் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் குடும்பத்துக்குள்ளே சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களே விலகி போயிடுவாங்க. என்ன தங்கச்சி, மாப்பிள்ளை இப்போ முன்ன மாதிரியே எல்லாம் பண்ணுறாரா இல்லையா அப்படி. அவன் என்னைக்கோ ஒரு நாள் குடித்தது அதையே டெய்லியும் சொல்கிறது. நல்லா இருக்கிற குடும்பத்தில் சொல்லி ஞாபகப்படுத்தி விட்டுருவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி விசாரிக்கிறேன் பேர் வழின்னு. என்ன இப்போ இந்த வருஷமாவது குழந்தை பெற்றுக்கிற ஐடியா இருக்கா? நாங்கள் பெற்றுக்கோம்டா போடா, அதையே எத்தனை தடவை சொல்லுவீங்க. இப்போ சில பேர் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் நல்லது பண்ணுறதா நினச்சி நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர்கள்லாம் தன்னால் போகக்கூடிய இதுங்கெல்லாம் ஒழிஞ்சாலே நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு யாருமே அட்வைஸ் பண்ண வேண்டாம், நமக்கு நம்மளே சரி பண்ணிக்க தெரியும். இங்கே அட்வைஸுங்கிற பேரில் நம்மளை புண்படுத்தாமல் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும், நம்மளை சரி பண்ணிக்குவோம். அப்போ 6 கூடிய உச்சம் பெறும் பொழுது தீய இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து விடுதலை. டிஸ்ட்ராக்ஷன், முகத்தை பார்த்தா டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கேன், இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன், இல்லை ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கேன், நல்லா தான்டா இருக்கேன், குழந்தை பிறக்கலன்னு வருத்தப்படாதப்பா. நான் எங்கடா வருத்தப்பட்டேன்? இது அவங்க சொல்லியே வருத்தப்பட வச்சிருவாங்க. 6ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது தீய நண்பர்கள் ஒழிகிறார்கள். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தை பார்த்த குரு பகவான் அடுத்ததாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் இல்லற வாழ்க்கை, இல்லற சுகம், செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. அடுத்ததாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 2ஆம் இடம் என்பது என்ன? ஒரு தனஸ்தானத்தை பார்க்கிறார். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பணம் வருகின்ற வழிகள் எல்லாம் வருகிறது. பணம் அது ஏற்கனவே சொன்னேன். 2 கூடியவன் தான் உச்சம் பெற்றவன் 2ஆம் இடத்தையே பார்க்கிறான் போன்ற விஷயம். இந்த பக்கம் வாங்க, அப்படி வாங்க. 4-9 கூடிய சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் விருச்சிகத்துக்கு குரு பார்வை பெறுகிறார். அப்போ பாதகாதிபதி சுக்கிரன் மனைவியும் கூட சண்டை போட்டுட்டே இருந்தா சார். யாரு? 7 கூடிய சூரியன், அவனு தான் மனைவிங்கிற டிபார்ட்மெண்ட். என் வீட்டில் எதுக்கு சண்டை வருதுன்னு ஒரு விவஸ்தையே கிடையாது சார். எதுக்கு எடுத்தாலும் சண்டை வரும்.
அப்போ சும்மாவே சண்டை வரும் சார். எங்கள் வீட்டில் தலைவன் தலைவி படம் மாதிரி உடனே என் பொண்டாட்டி போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவா, ஒன்று இப்படி ஆகும் அப்படி ஆகும், உடனே ஒரு பஞ்சாயத்து நடக்கும், கூச்சப்படாமல் மத்தியானமே நாங்கள் ஒன்றா சேர்ந்துப்போம். இப்படிலாம் நடந்துட்டு இருக்கிற வீடு 7 குடையவன். அதெல்லாம் சரியாகி ஒரு சரிவர அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு உன் வேலைக்கு நான் துணை, என் வேலைக்கு நீ துணை போன்ற எண்ணங்கள் எல்லாம் உருவாகும். இந்த ஃபாரின் போகிறீங்க, முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் மினிமம் மலேசியா சிங்கப்பூராவது போவீங்க. கடலை தாண்டியே தீர வேண்டும் என்பது விதி. அதனால் நீங்கள் அங்கெல்லாம் போவீங்க. அடுத்தாக உங்களுக்கு 5 கூடிய புத பகவான் அவரும் குரு பார்வை பெறுகிறார். குழந்தை பிறப்பதற்கான ஒரு நல்ல நேரமாக இருக்கும், சந்தான பிராப்திக்கான நல்ல நேரம். ஆக இந்த குரு பகவான் உங்களுக்கு தருகின்ற பலனை போலவே சுக்கிர பகவான் தருகின்ற பலனும் சூரியன் 7 கூடையவன் தருகின்ற பலனுமாக கும்பராசிக்காரர்கள் சிறப்பு. பொதுவாகவே 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம் கருத்துடன் பார்க்க வேண்டியதெல்லாம் 2-3 முக்கியமான பயிற்சிகள் தான். ஒன்று, குரு பகவான் கடகத்திலே உச்சமடைகிறாரே, இது ஒன்று. இந்த பக்கம் சனி பகவான் மீனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி அடைகிறாரே, இந்த விஷயம். இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த அடுத்த 60 நாட்கள், கடைசி 60 நாட்களை முடிவு செய்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக பிரதானமாக கருதப்படுவது சனி குரு 2 ஃபேக்டர்ஸ். இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இது வரைக்கும் எதெல்லாம் மிஸ் ஆன பாயிண்ட்ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றாரு. இந்த பக்கம் தெய்வம் மாதிரி குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைந்து கடகத்துக்கு வந்து எல்லாரையும் அப்படி பார்த்து ஃபுல்ஃபில் பண்றாரு. டீம் லீடர் என்ட்ரி மாரி தான். ஒரு டீம் லீடர் இருக்கார், ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் முடிய போது அவர் ஒரு சடன் என்ட்ரி கொடுத்து, என்ன இது எதுவும் ஷார்டேஜ் இருக்கா, எதுவும் ப்ராப்ளம் இருக்கா நல்லபடியாக பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இவர் வந்து உங்களை ஃபுல்ஃபில் பண்ண தான் வந்திருக்கார் இந்த கடைசி 60 நாட்கள். ஸோ ஆலங்குடிக்கு செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும், சென்னையில் இருக்கிற பாடி திருவள்ளிதாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். இப்படி குரு தரும் பலன்களை நீங்கள் பெற குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என்று குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒரு மாடு, பசு மாடு இருந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்கள் வந்து கேர் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்க. ரமண மகரிஷி அந்த மாதிரி விசிறி சாமியார் மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை சென்னினா நிறைய சித்தர்களை பார்க்கலாம். அவர்களுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் செல்லுங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். குரு செவ்வாயை பார்க்கின்ற இந்த நேரத்திலே குரு மங்கள யோகம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது இந்த கடைசி 60 நாட்கள். பூமி லாபங்கள். ஸோ யார் என்ன ராசியாக இருந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ் குரு மங்கள யோகத்தை பயன்படுத்தி மினிமம் நீங்கள் வாழ்கிறதுக்குரிய ஃப்ளாட் வீடாவது வாங்குங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் போயிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் செகண்ட் லெவல். ஆனால் இப்போ நீங்கள் அடிப்படையாக வாழக்கூடியதுக்காக ஒரு வீடாவது நீங்கள் வாங்குங்க. அது அதே மாதிரி இராணுவம், போலீஸ், அரசு உத்தியோகம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் உட்காந்து இந்த பிஎஸ்ஆர்பி ஆகட்டும், இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா படிப்பாங்க. இப்போ யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, எல்லாருமே ஆர்த்தர்ப்ரனர் ஆகிட்டாங்க. எல்லாருமே இன்ஸ்டாவை எடுத்தீங்கன்னா நீங்கள் வெங்காய கடை வைக்கிறீங்களா, பூண்டு கடை வைக்கிறீங்களா, எதுக்கு இப்படி ஆகிட்டீங்க? நம்மெல்லாம் ஏன் நம்ம படித்த யூபிஎஸ்சி வருங்கிற ஒரு நம்பிக்கையே ஏன் உங்களுக்கு போயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரில. ஸோ அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பின் மீது உள்ள நாட்டம் அதிகமாகும். நம்மளும் ஒரு தாசில்தார் ஆக போகிறோம், நம்மளும் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறோம் போன்ற விஷயங்கள்லாம். சனி வக்கர நிவர்த்தி அடைகின்ற ஒரு விஷயம் போதும். 2026 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் குரு பகவான் ஆலயங்களுக்கும் சனி பகவான் ஆலயங்களுக்கும் அடிக்கடி செல்லுங்க. கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த 60 நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கிறோம். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ராசிநாதனும் 10 கூடைய குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். இதாங்க சூப்பரே. இந்த அடுத்த 60 நாட்கள்ல தொழிலில் டெவலப் ஆக போறீங்க. நீங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி, நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு, நீங்க தான் இனிமே ஃபர்ஸ்ட். உங்க வாழ்க்கையில என்ன தொழில் நீங்க பண்ணாலும் சரிங்க, உங்க தொழில உங்களை அடிச்சு கால் கிடையாது. நீங்க தான் நம்பர் 1 இருப்பீங்க. காரணம் 1 10 கூடையவர் குரு பகவான், அவர் 5ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் தருகின்ற பலன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. மீனராசிக்கு 5 கூடிய குரு பகவான் 5ஆம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு. சந்திரன் வந்து உங்களை ராஜாவாக்கி அழகு பார்ப்பான். என்ன பண்ணுவார்? ராஜாவாக்கி உங்களை தான் வந்து ராஜாவாக்க போறார் இந்த சந்திரன்.
சந்திரனை குரு பகவான் அந்த அந்த சந்திரனுடைய வீட்டுக்கு குரு பகவான் வரும் பொழுது என்னென்ன குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற உடனே நீங்க என்ன தொழில பண்றீங்களோ அந்த தொழில மிக உயர்ந்த உச்ச நிலை எதுவோ அதை அடைவீங்க. இதுக்கு மேல உச்சம் கிடையாது. உங்களுக்கு மேல வேற சொர்க்கம் தான் அதுக்கு மேல. ஸோ அந்த மாதிரி எவ்ரிதிங் என்னென்ன நண்பர்களே, இந்த 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் புத்திரகாரகன். அவர் குரு பகவான் தான் புத்திரகாரகன். அந்த புத்திரகாரகன் குரு பகவான் புத்திரஸ்தானத்திலே எழுந்திருக்கிறார். புத்திரஸ்தானத்திலே வரும் 5 குடையவனுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு குழந்தை பிறப்பிற்கான வழிகள் எல்லாம் கிடைக்கிறது. பிள்ளைகள் பெற்றுக் கொள்கிறீர்கள். அதே நேரத்தில் ரொம்ப நாள் ஐவிஎஃப் பண்ண சார், போகாத டாக்டர் இல்லை, பண்ணாத வைத்தியம் இல்லை, ஏறாத கோயில் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே நல்லபடியாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். நேச்சுரலாகவே குழந்தை பிறக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா ஒரே ஒரு விஷயந்தான், ஒய்ஃபோட ஒரு ஹனிமூன் போயிட்டு வந்துருங்க, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த அடுத்த 60 நாட்களில் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு செகண்ட் ஹனிமூன் தான், வேற எதுவும் பண்ண தேவையில்லை. தன்னால் குரு பகவானுடைய அனுகிரகத்தால் பிள்ளைகள் பிறப்பு என்பது ஏற்படும். குழந்தை பிறக்கிறதுங்கிறது ஒரு தெய்வத்தின் அருளாசி சார். எல்லாருக்கும் உடனே நடக்கிறது இல்லை. எனக்கெல்லாம் 10 வருஷம் ஆச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம், அந்த நேரம் வரும்போது தான் நடக்கும். மற்ற நேரங்களில் நீங்கள் என்ன பெல்ட் அடித்தாலும் நடக்காது. அப்போ அந்த 5ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது, உச்சம் பெறும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பான நேரம். இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உடல் ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் டாக்டர்கிட்ட போய் மனம் திறந்து அதை சரி பண்ணிடுங்க. அதே நேரத்தில் 3-8 கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திற்கு வருகிறார். 8 கூட 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுகிறார். சொத்து வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, வீடு வண்டி வாசல் கடன் அடைய போது. மீனராசிக்காரர்களுக்கு 6 கூடிய சூரிய பகவான் குரு உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அதை குரு பார்க்கிறார். இந்த குரு வந்துட்டு போற இந்த கொஞ்ச நாள்ல கடன்லாம் என்ன சிபில்ல ரொம்ப கம்மியா இருக்காமே, நிறைய ஓவர்டி வச்சிருக்கீங்களாமே, எல்லாத்தையும் கிளியர் பண்றாரு. கவலைப்படாதீங்க. என்ன நீங்க 4-7 கூடிய பாதகாதிபதி, நீங்களும் உங்க ஒய்ஃபும் பிரிஞ்சிருக்கீங்களாமே. சில பேர் சும்மாவே பிரிஞ்சிருப்பாங்க. 2 பேரும் பக்கத்து ரூம்ல இருப்பாங்க. இந்த அம்மா ஒரு ரூம்ல இருப்பாங்க, அவங்க ஒரு ரூம்ல இருப்பாங்க. 2 பேரும் மெசேஜ்லேயே பேசிப்பாங்க. வாசல்ல பெல் அடிக்குது, யாருன்னு போய் பாரு, நீ போய் பாரு, நான் போக மாட்டேன், நீ போய் பாரு, இப்படி மாத்தி கதவை யாராவது திறங்கப்பா. இது என்ன காரணம்? செப்பரேஷன். ஒரே வீட்டுக்குள்ளேயே இப்பெல்லாம் இது ஒரு ட்ரெண்டு. சில பேர் இதுக்கும் அடுத்த நிலை போயிடறான். கல்யாணம் பண்ணாதானே சார் டைவர்ஸ், என்ன கல்யாணமே பண்ணாம அது என்ன லிவிங் டுகெதர் அப்படிலாம் வாழ ஆரம்பிச்சிடறேன். இல்லை உங்களுக்கு எல்லாம் யாருப்பா இதெல்லாம் சொல்லித்தரா? இது ஒரு கலாச்சாரம். சரி, ஒருத்தர் கேட்டாங்க, சார் 7 கூடிய புத பகவானை குரு பார்க்கும்போது டைவர்ஸ் ப்ராப்ளம் சரியாகுங்கிறாங்களே, நாங்கள் லிவிங் டுகெதரில் பிரிஞ்சிருக்கோமே, எங்களுக்கு இது செல்லுமா? உங்களுக்கு இது சட்டத்துக்குள்ளே வராதுங்க, அதனால இது செல்லாது, கவலைப்படாதீங்க. ஸோ அப்போது புத பகவானை பார்க்கும் பொழுது விளையாட்டுக்கு சொன்னேன், தயவுசெய்து காதலை கல்யாணத்தில் முடியுங்கள். அந்த தைரியம் இருந்தால் காதலிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நாம் காதலை தனி டிபார்ட்மெண்ட்டாகவும் கல்யாணத்தை தனி டிபார்ட்மெண்ட்டாகவும் ஹேண்டில் பண்ணுற ஒரு புது சமுதாயத்துக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இது என்ன பழக்கம்னு எனக்கு தெரியல. காதலிப்பதே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வேற எதுவும் கிடையாது. ஸோ அப்போது புத பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது திருமணத்தில் முடிகிறது. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் வந்தால் என்ன செய்ய வரக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி கூட மட்டும்தான் காதல் வரணும், அதில் உறுதியாக இருங்க. 7 கூடியவனை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது, உங்களுக்கு இந்த திருமணத்தில் வரக்கூடிய குழப்பம் எல்லாம் சரியாக போயிடுது. அது எனக்கு என்னமோ தெரியல சார், சொல்கிறாங்கல்ல, எனக்கு எம்ஜிஆர் படமும் பிடிக்கும், சிவாஜி படமும் பிடிக்கும், எனக்கு எல்லாமே 2 தான் பிடிக்கும். அதெல்லாம் மாற்றிட்டு இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டை மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கணும், அது மாதிரி மாற்றிக்கோங்க. அதே மாதிரி குரு பகவான் என்ன தருகிறார்? 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபத்தை பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார் குரு பகவான். ஸோ ராசியை பார்க்கும் உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள் சரியாக. இதில் ஒரு ட்விஸ்டே என்னன்னா, இந்த நவம்பர் 28க்கு அப்புறம் சனி பகவான் உடம்புல உட்காந்துருக்கிற ஜென்ம சனி வக்கர நிவர்த்தி அடைந்து நார்மல் சனியாக மாறிடுறார். கல்லுண்ட குரங்கு மாதிரி சுற்றிட்டு இருந்தார் இந்த சனி உடம்புல உட்காந்து. இந்த ஆள் ஜென்ம சனியாக வந்தாலே ப்ராப்ளம். இதில் வக்கரம் வேற பெற்று என்னாச்சு, வக்கர சனியின் உக்கர கோபம் என்னாச்சு, உடம்புல ரொம்ப பாடாப்படுத்திட்டு இருந்தார். அதெல்லாம் சரியாய் நல்ல யோகங்கள் கிடைக்க போகிறது. மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே அடுத்த படிநிலைக்கு போக போகிறீங்க. இது வரைக்கும் 10 ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்த எல்லாரும் இனிமேல் 1 லட்சம் சம்பாதிக்க போகிறீங்க. காரணம் குரு பகவான் இன்ட்டு 10x 100x 1000x ஸ்பீடில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ மீனராசிக்காரர்கள் உழைக்க தயாராகுங்கள். பொதுவாகவே 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் கருத்துடன் பார்க்க வேண்டியதெல்லாம் 2-3 முக்கியமான பயிற்சிகள் தான். ஒன்று, குரு பகவான் கடகத்திலே உச்சமடைகிறாரே, இது ஒன்று.
இந்த பக்கம் சனி பகவான் மீனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி அடைகிறாரே, இந்த விஷயம். இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த அடுத்த 60 நாட்கள், கடைசி 60 நாட்களை முடிவு செய்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக பிரதானமாக கருதப்படுவது சனி குரு, 2 ஃபேக்டர்ஸ். இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இது வரைக்கும் எதெல்லாம் மிஸ் ஆன பாயிண்ட்ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றாரு. இந்த பக்கம் தெய்வம் மாதிரி குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைந்து கடகத்துக்கு வந்து எல்லாரையும் அப்படி பார்த்து ஃபுல்ஃபில் பண்றாரு. டீம் லீடர் என்ட்ரி மாரி தான். ஒரு டீம் லீடர் இருக்கார், ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் முடிய போது அவர் ஒரு சடன் என்ட்ரி கொடுத்து, என்ன இது எதுவும் ஷார்டேஜ் இருக்கா, அது ப்ராப்ளம் இருக்கா நல்லபடியாக பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இவர் வந்து உங்களை ஃபுல்ஃபில் பண்ண தான் வந்திருக்கார் இந்த கடைசி 60 நாட்கள். ஸோ ஆலங்குடிக்கு செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும், சென்னையில் இருக்கிற பாடி திருவள்ளிதாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். இப்படி குரு தரும் பலன்களை நீங்கள் பெற குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என்று குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒரு மாடு, பசு மாடு இருந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்கள் வந்து கேர் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்க. ரமண மகரிஷி அந்த மாதிரி, விசிறி சாமியார் மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை சென்னினா நிறைய சித்தர்களை பார்க்கலாம். அவர்களுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் செல்லுங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். குரு செவ்வாயை பார்க்கின்ற இந்த நேரத்திலே குரு மங்கள யோகம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது. இந்த கடைசி 60 நாட்கள் பூமி லாபங்கள். ஸோ யார் என்ன ராசியாக இருந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ் குரு மங்கள யோகத்தை பயன்படுத்தி மினிமம் நீங்கள் வாழ்கிறதுக்குரிய ஃப்ளாட் வீடாவது வாங்குங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் போயிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் செகண்ட் லெவல். ஆனால் இப்போ நீங்கள் அடிப்படையாக வாழக்கூடியதுக்காக ஒரு வீடாவது நீங்கள் வாங்குங்க. அது அதே மாதிரி இராணுவம், போலீஸ், அரசு உத்தியோகம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் உட்காந்து இந்த பிஎஸ்ஆர்பி ஆகட்டும், இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா படிப்பாங்க. இப்போ யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, எல்லாருமே ஆர்த்தர்ப்ரனர் ஆகிட்டாங்க. எல்லாருமே இன்ஸ்டாவை எடுத்தீங்கன்னா நீங்கள் வெங்காய கடை வைக்கிறீங்களா, பூண்டு கடை வைக்கிறீங்களா, எதுக்கு இப்போ இப்படி ஆகிட்டீங்க? நம்மெல்லாம் ஏன் நம்ம படித்த யூபிஎஸ்சி வருங்கிற ஒரு நம்பிக்கையே ஏன் உங்களுக்கு போயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரில. ஸோ அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பின் மீது உள்ள நாட்டம் அதிகமாகும். நம்மளும் ஒரு தாசில்தார் ஆக போகிறோம், நம்மளும் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறோம் போன்ற விஷயங்கள்லாம். சனி வக்கர நிவர்த்தி அடைகின்ற ஒரு விஷயம் போதும். 2026 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் குரு பகவான் ஆலயங்களுக்கும் சனி பகவான் ஆலயங்களுக்கும் அடிக்கடி செல்லுங்க. கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.